கண்களை மூடி நம்ம ஜெபம் செய்யலாம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திர ஆண்டவரே, நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம். தேங்க்யூ லார்டு, தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திர ஆண்டவரே. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம், ராஜாவே உமக்கு ஸ்தோத்திரம். நேசரேவும் திரு பாதம் அமர்ந்தேன், நிம்மதி நிம்மதியே. நேசரேவும் திரு பாதம் அமர்ந்தேன், நிம்மதி நிம்மதியே. ஆர்வமுடனே பாடி துதிப்பேன், ஆனந்தம் ஆனந்தமே. ஆர்வமுடனே பாடி துதிப்பேன், ஆனந்தம் ஆனந்தமே. அடைக்கலமே, அதிசயமே, ஆராதனை ஆராதனை. அடைக்கலமே, அதிசயமே, ஆராதனை ஆராதனை. ஜெபம் செய்வோம். பரிசுத்தமுள்ள எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேளைக்காய் ஸ்தோத்திர ஆண்டவரே. இந்த நாளிலும் ஆண்டவரே, சகோதரி கூடுகை எங்களுக்கு ஏற்படுத்தின நாள் முதல் இதுவரையிலும் ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் வந்து ஜெபிப்பதற்கு, பாடுவதற்கு, ஆராதிப்பதற்கு, உம்முடைய வார்த்தையை தியானிப்பதற்கு கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த நல்ல ஸ்லாக்கியத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திர ஆண்டவரே. கர்த்தாவே, பாடப்போகிற பாடல்கள், ஜெபங்கள், ஆராதனைகள், கர்த்தருக்கென்று படைக்கிற காணிக்கைகள், வேத வசன தியானங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. வர வேண்டிய சகோதரிமார்களை கர்த்தர் கூட்டி சேருங்க. தேவ பிரசன்னம் இருக்கட்டும் ஆண்டவரே, தேவ மகிமை இருக்கட்டும் ஆண்டவரே. நீங்க வந்து ஆண்டவரே எங்கள் மத்தியிலே உலாவி ஆண்டவரே எங்களை ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. பெரிய தேவன், ஜீவனுள்ள தேவன், ஆண்டவரே ராஜரிகம் பண்ணுகிற தேவன் எங்கள் மத்தியிலே வந்து பிரசன்னமாகும்படியாய் செபிக்கிறோம். ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு சில பாடல்களை பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கின்றேன், அருள் சுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகின்றேன், தினமும் துதிக்கின்றேன். தாவீது சொல்லுகிறார், தேவனே நீர் என்னுடைய தேவன், வறண்டதும் விடாய்த்ததுமான தண்ணீரற்றதுமான நிலத்தில் என் ஆத்துமா தாகமாக இருக்கிறது அப்படின்னு சொன்னது போல் அவருடைய சமூகத்தில் நம்ம வரும்பொழுது நம்மளை ஆண்டவர் திருப்திப்படுத்தி சந்தோஷப்படுத்தி அனுப்புகிறார். வாங்க பயமா. பிரைஸ்ல ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கின்றேன், ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கின்றேன். அருள் சுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகின்றேன், அருள் சுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகின்றேன். மேலான
ஆளுகை செய்கின்றார். அனைத்து உயிர்களை பாடுங்கள், ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தா வாழ்க என்று சொல்லி ஆண்டவருடைய நாமத்தை வாழ்த்துவோம். ஆண்டவர் ஆளுகை செய்கின்றார், அனைத்து உயிர்களை பாடுங்கள். ஆண்டவர் ஆளுகை செய்கின்றார், அனைத்து உயிர்களை பாடுங்கள். ராஜாதி ராஜா வாழ்க வாழ்க, கர்த்தாதி கர்த்தா வாழ்க வாழ்க, எப்போதும் இருப்பவர் வாழ்க வாழ்க, இனிமேலும் வருபவர் வாழ்க வாழ்க. ஆண்டவர் ஆளுகை செய்கின்றார், அனைத்து உயிர்களை பாடுங்கள். ஆண்டவர் ஆளுகை செய்கின்றார், அனைத்து உயிர்களை பாடுங்கள். மகிழ்வுடனே கர்த்தருக்கு
பாடலாம். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இயேசுவின் ரத்தம் நம்ம மேலே இருக்கனால நம்மளை ஆண்டவர் சாத்தான் பறிக்கவே முடியாது. நல்ல விசுவாசத்தோட தைரியத்தோட ஆண்டவர் சமூகத்துக்குள்ளே இங்கே வந்து நிற்கிறோன்னா, கிருபாசன தண்டையிலே வந்து சேருவதற்கு, ஸ்டேஜில் வந்து நின்று பாடுவதற்கு, நம்ம ஆலயத்தில் வந்து பாடுவதற்கு ஒரு காரணம், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் நம்மளை கழுவி இருக்கு, நம்மளை பரிசுத்தப்படுத்தியிருக்கு. ஊழியம் செய்வதற்கு, பாடுவதற்கு, அந்த நாட்களெல்லாம் ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ளே ஊழியம் செய்வதற்கு ஒரு விசேஷித்த கிருபை வேணும். காலில் என்னத்தை கட்டியிருப்பாங்க, சங்கிலியை கட்டிக்கிட்டு தான் இங்கே என்ன பண்ணணும், வரணும். ஏதாவது ஒரு சின்ன காரியம்னா அங்கேயே டெட் ஆயிடுவாங்க. அந்த சங்கிலி கட்டியிருக்காங்க பாருங்கள், அதை வச்சு இழுப்பாங்க. அப்படிப்பட்ட பழைய ஏற்பாட்டு காலம். ஆனால் இன்றைக்கி இயேசு கிறிஸ்துனுடைய ரத்தம் நமக்கு வந்ததுனால நம்ம சுதந்திரமாக நம்ம ஆண்டவருக்குள்ளே பாடுகிறதுனால அந்த பாடலை கரங்களை தட்டி உற்சாகமாக பாடலாம். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இயேசுவின் ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான், இயேசுவின் ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான்.
நாள்படியே கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். அதனால் எழுந்து நின்று கொஞ்சம் நேரம் நாமே அர்ப்பணிக்கலாம். முடியாதவர் உட்கார்ந்து கொள்ளலாம். முதலாவது தேவ சமூகத்தில் நம்ம வந்திருக்கிறோம். இது ஒரு பெரிய விசேஷித்த கூடுகை. எல்லா இடத்துல தேவனுடைய ஆவியானவர் உலாவை கொண்டு இருக்கிறார். பரிசுத்தவான்களுடைய ஆராதனையில் ஆவியானவர் தூதர்களை கொண்டு எல்லா காரியங்களையும் செய்து கொண்டிருக்கிறார். அதனால் இல்லாத இடங்களில் தூதர்கள் இருக்கிறார்கள் என்று நினைத்து கொள்ளுங்கள். அந்த அளவுக்கு தேவனுடைய ஆராதனை பரிசுத்தமானது, உண்மையானது. நம்ம அர்ப்பணிப்போம். ஆண்டவரே, அடிமையை நாங்கள் வந்திருக்கிறோம் ஐயா, அந்த நேரத்தில் எங்களை கூட்டி சேர்த்தீரே. எத்தனை தடைகள், எத்தனை இயற்கை சூழ்நிலைகள் இருந்தாலும் ஆலயத்தில் வந்து செபிப்பது ஒரு பெரிய பாக்கியம், பெரிய ஆசீர்வாதம். அதனால் தாவீது சொல்கிறான், நான் ஆலயத்துக்கு போய் வராமல் இருக்கும்போது, தடைகளாய் வனாந்தரத்தில் சுற்றி திரியும் போது அவர் கலங்குகிறார், கண்ணீர் வடிக்கிறார். நான் ஆலயத்துக்கு போய் வருவேனே, ஆலயத்துக்கு போய் வருவேனே, அதை நினைக்கும் போது என் உள்ளம் உருகிறது என்று சொல்லுகிறார். அப்போ நம்ம ஆலயத்துக்கு வருவது, சுதந்திரமாய் வருவது கர்த்தர் நமக்கு கொடுத்த பெரிய பாக்கியம். ஆண்டவரே, அடிமை வந்திருக்கிற ஆண்டவரே, என்னை ஆசீர்வதிங்க ஆண்டவரே, என்னை ஆசீர்வதிங்க ஆண்டவரே, எங்களை பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே, எங்களுடைய குறைகளை மன்னிங்க, குற்றங்களை மன்னிங்க, பாரங்களை நீக்கி போடுங்க ஆண்டவரே. உமக்கு பிரியமாய் வாழணும் ஆண்டவரே. பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழுகிறது போல நீ எல்லாவற்றிலும் சுகமாயிருக்க வேண்டுகிறேன் என்று சொன்னது போல கர்த்தர் அப்படிப்பட்ட கிருபையை நமக்கு தரும்படியாய் ஆண்டவரே எங்களை பரிசுத்தப்படுத்துங்க என்று சொல்லி ஒப்பு கொடுப்போமா? ஹல்லேலூயா. பால் பாத்திரம் வாங்கும் போதெல்லாம் பால் பாத்திரம் சுத்தமாக இருக்கிறதா என்று சொல்லி நம்ம பல முறை கழுவி சுத்தப்படுத்தி அதில் நம்ம வாங்குகிறோம். ஏனென்றால் பாலுக்கு கொஞ்சம் உப்போ மற்ற அழுக்கோ இருந்தால் பால் கெட்டு போய்விடும். அதனால் அதுக்கே அவ்வளவு நம்முடைய இருதயம், நம்முடைய ஜீவியம் இன்னும் பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் வேண்டும், இன்னும் தெய்வீகத்தின் மேலே தெய்வீகம், கிருபையின் மேலே கிருபையை நம்ம பெற்றுக்கொள்ளணும். ஆண்டவரே, நமக்கு பிரியமில்லாத காரியங்கள் எல்லாவற்றையும் எங்களை விட்டு அப்புறப்படுத்துங்க என்று சொல்லி நம்ம ஜெபிக்கலாமா? ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நாங்களுமே துதிக்கிறோம். பரிசுத்தமுள்ள எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு நாங்களுமே துதிக்கிறோம் அப்பா. இந்த நாளில் நாங்கள் ஆண்டவரே உங்களுடைய சமூகத்துக்கு வந்திருக்கிறோம் அப்பா. எங்களை ஆண்டவரே தாழ்த்தி படைக்கிறோம். கிருபாசனத்தில் ஆண்டவரே கிட்டி சேர எங்களுக்கு ஆண்டவரே ஸ்லாக்கியத்தை, கிருபையை நீர் கொடுத்ததற்கு நன்றி அப்பா. எங்களை எல்லாரையும் நீங்கள் கழுவுங்க, பரிசுத்தப்படுத்துங்க. குற்ற மனசாட்சிகள், குற்ற உணர்வுகள், பாவ உணர்வுகள், ஆண்டவரே வேண்டாத வார்த்தைகள், கோபப்பட்ட காரியங்கள் எல்லாவற்றையும் தயவாய் மன்னிங்க அப்பா. ஆண்டவரே, மக்கள் வாசனை வீசுகிறவர்களாக, உமக்கென்று கனி கொடுக்கிறவர்களுக்காக, உமக்கென்று நிலைத்திருக்கிறவர்களாக எங்களை ஆண்டவரே அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் கிருபை தந்து நடத்தும்படி ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். நம்ம விடுதலையோடு ஆண்டவர் செய்த நன்மைகள், ஆண்டவருடைய பெயர்களை சொல்லி நம்ம துதிக்கலாம். ஆண்டவர் நம்மளை கழுவினார், பரிசுத்தப்படுத்தினார், எல்லா பிரச்சனையிலிருந்து ஆண்டவர் நீக்கினார். நல்ல ஒரு குதூகலத்தோடு, சந்தோஷத்தோடு ஆண்டவரை துதிப்போமா? வாய்களை விரிவாய் திறந்து நல்லவரேன்னு சொல்லுங்க, வல்லவரேன்னு சொல்லுங்க. அவருடைய நாமங்கள் என்னென்ன உங்களுக்கு தெரியுமோ அதை நீங்கள் சொல்லுங்க. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றியோடு நாங்களுமே துதிக்கிறோம், நன்றியோடு நாங்களுமே துதிக்கிறோம். சர்வ வல்லமை உள்ள தேவன், உன்னதமான தேவன், ஏற்றும் இன்றும் என்று மாறாதவர், அல்பா ஒமேகா, ஆதியும் அந்தமும் ஆனவர், இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொன்னவர், ஆண்டவரே வர வர விருத்தி அடைய செய்கிறவர், ஆண்டவரே ஆசீர்வதிக்கிறவர், எதிர்காலத்தை ஆசீர்வதிக்கிறவர், இதுவரையில் நடத்தினவர். ஹல்லேலூயா. வண்டர்ஃபுல் ஜீசஸ், வண்டர்ஃபுல் லார்ட், வண்டர்ஃபுல் லார்ட், mighty Lord. Hallelujah. Almighty Jesus. Hallelujah. Glory to Jesus. Glory to God. Hallelujah. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. எங்கள் மேய்ப்பரே, நாங்களுமே துதிக்கிறோம். ஆண்டவரே, மேய்ச்சல் காட்டி நடத்துகிறவரே, நாங்களுமே துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி 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 ஆண்டவரே, நாங்களுமே துதிக்கிறோம். Thank you Jesus. Hallelujah, hallelujah. தேவனே, நாங்களுமே துதிக்கிறோம். Thank you Jesus. பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. பிரியமானவளே, உன் ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. வாழ்க்கை என்பது போராட்டமே, நல்லதொரு போராட்டமே. வாழ்க்கை என்பது போராட்டமே, நல்லதொரு போராட்டமே. ஆவிதரும் பட்டயத்தை, ஆவிதரும் பட்டயத்தை எடுத்து போராடி வெற்றி பெறு, எடுத்து போராடி வெற்றி
பிரியமானவர்களே என்று அழைக்கிறார். ஆண்டவர் நேசர் கூட மனவாட்டியை என் பிரியமே என்று அழைக்கிறார். தானியேல் நல்ல செபிக்கிற ஒரு தேவ மனிதனா இருந்த பொழுது, பிரியமான புருஷனே நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின பொழுதே உன்னுடைய ஜெபங்கள் கேட்கப்பட்டது, நான் இறங்கி வந்தேன் என்று சொல்லி கர்த்தருடைய தூதன் சொல்லுகிறார். ஆண்டவர் நம்மளை பிரியமாய் பார்க்கிறார். என் பிரியமே உன்னில் பழுதொன்றுமில்லை என்று சொல்லி அழைக்கிறார். ஹல்லேலூயா. அந்த நேசரை அண்டிக் கொள்வோமா? ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. யார் நம்மளை வெறுத்தாலும் ஆண்டவர் சமூகத்தில் நம்ம அண்டிக் கொள்ளும் பொழுது என் பிரியமே என்று அழைக்கிற அன்பு நேசர். ஹல்லேலூயா. அவரை நாம் ஆராதிக்கலாம், அவரை நாம் தொழுது கொள்ளலாம். தேங்க்யூ ஜீசஸ். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன் ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன் ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். வல்லவரே உம்மை ஆராதிப்பேன், நல்லவரே உம்மை ஆராதிப்பேன். வல்லவரே உம்மை ஆராதிப்பேன், நல்லவரே உம்மை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன் ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன் ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன்.
பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவரை தலையிலே தாழ்த்தி தொழுது கொள்ளுவோம். ஹல்லேலூயா. முஸ்லிம்கள் நெற்றி தலையில படுற மாதிரி முஸ்லிம்கள் பணிந்து கொள்ளுகிறார்கள். ஆனால் நாம் ஆண்டவரை தலைகளை தாழ்த்தி பணிந்து கொள்ளும் பொழுது கர்த்தர் அந்த பணிந்து கொள்ளுதலை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆபிரகாம் சென்ற இடமெல்லாம் கர்த்தரை தொழுது கொண்டு பணிந்து கொண்டு தலை வணங்கி பணிந்து கொண்டார். அவரை வேதம் கனப்படுத்துகிறது, விசுவாசத்தின் தகப்பன் என்று கனப்படுத்துகிறது. பரலோகத்தில் அந்த பரதேசிக்கு ஆபிரகாமுடைய மடி என்று கனப்படுத்துகிறது. யாரெல்லாம் ரட்சிக்கப்பட்டார்களோ அவர்களெல்லாம் ஆபிரகாமின் பிள்ளை என்று கனப்படுத்துகிறது. அவர் தொழுது கொண்டதும் பணிந்து கொண்டதற்கான ஆசீர்வாதம் நாமும் தொழுது கொள்ளுவோம். தேங்க்யூ ஜீசஸ். நல்ல ஆண்டவரே, நன்றியோடு நாங்கள் நம்ம துதிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா. நாங்கள் ஆண்டவரே பாட, துதிக்க, ஆராதிக்க, உடைய பிரசன்னத்தில் கள்ளிகுரமை ஆராதிக்க, ஆண்டவரே காண்பவரை, காப்பவரை, ஆண்டவரே கர்த்தாவே வல்லவரை, நல்லவரை நாங்கள் ஆராதிக்க எங்களுக்கு கர்த்தர் கொடுத்த முழு இருதயத்துக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே, முழு பலத்துக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தா, அந்த தேவ சமூகம் எங்களுக்கு யாருக்கு கிடைக்காத ஒரு சமூகம் ஆண்டவரே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. மீதி உள்ள பகுதிகளை நம்முடைய கருத்தில் கொடுக்கிறோம். ஜெப வேலை ஆசீர்வதிங்க. காணிக்கை பகுதி, தியான பகுதிகள் எல்லாவற்றிலும் தேவ பிரசன்னம் எங்களுக்கு வேண்டிய பாடங்களை கற்றுக் கொடுக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன். அல்லேலூயா. நான் ஒரு சில ஜெப குறிப்புகளுக்கு நாம் ஜெபிக்கலாம். முதலாவது, எல்லா உலக நாடுகள் இந்த ஜெப குறிப்பில் ஆலயத்தில் ஜெபிக்கும் பொழுது இந்த உலகம் முழுவதும் ஆண்டவர் உலக இரட்சகர். கடந்த நாட்களில் ஞாயிற்றுக்கிழமை பாஸ்டர் மூலமாய் செய்தி உலக இரட்சகர் என்று சொல்லி அன்றைக்கு சமாரியா ஸ்திரீ 6 புருஷனோட வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு பெண்ணை ஆண்டவர் சந்தித்தார், தொட்டார், ரட்சித்தார். அவள் போய் குடத்தை வைத்துவிட்டு ஊருக்குள்ளே போய் அநேகருக்கு இயேசுவை பற்றி, நான் மேசியாவை கண்டேன், வந்து பாருங்கள், எனக்கு செய்த எல்லாவற்றையும் அவர் சொல்லிவிட்டார் என்று சொல்லி வந்து ஜனங்க எல்லாரும் ஆண்டவரை நம்பும் பொழுது அந்த அதிகாரத்தில் ஒரு வசனம் உண்டு, உலக இரட்சகரை நாங்கள் சொன்னதுனால அல்ல, நாங்களே வந்து பார்த்தோம் என்று சொல்லி. நம்முடைய தேவன் உலக இரட்சகர். அதனால தான் முதல் ஜெபகுறிப்பு உலகம் முழுவதுக்கும், இந்தியா, அமெரிக்கா, உக்ரைன் தேசம், அடுத்தது ரஷ்ய தேசம், இஸ்ரேல் தேசம், இன்னும் முஸ்லீம் கண்ட்ரிகள், எல்லா கண்ட்ரியிலும் இருக்கிற ஜனங்கள் எல்லாம் ரட்சிக்கப்படணும், அதிபர்கள்லாம் ரட்சிக்கப்படணும், தலைவர்களுக்குள்ள நல்ல ஒருமனம் கிடைக்கணும், நல்ல பொருளாதாரத்தில் இருக்கிற சீரழிவுகள், அந்த ஜிஎஸ்டி எல்லா வரி விதிப்புகள் எல்லாம் மாறும்படியாக கர்த்தர் இரக்கம் பண்ணும்படி, சமாதானமான ஒரு ஆளுகை கர்த்தர் தரும்படியாக, இந்திய தேசத்துக்காக, தலைவர்களுக்காக, வர இருக்கிற எலெக்ஷனுக்காக, நடந்து முடிந்த தேர்தலுக்காக, எல்லாவற்றிலும் ஆண்டவர் தானியேல் சொல்லுகிறார், எதிர்ப்பாக இருந்தாலும் ராஜாவே நீர் என்றும் வாழ்க, ராஜாவே நீர் என்றும் வாழ்க. அந்த வார்த்தை என்னை ரொம்ப தொடும். எப்படிப்பட்டவங்க வாழ்ந்தாலும் ராஜாவே நீர் என்றும் வாழ்க. நாம் கர்த்தருக்குள் உண்மையாக இருந்தால் எல்லாரும் ஆண்டவரை பணிந்து கொள்ளுவாங்க. எல்லாம் எப்பேற்பட்ட ராஜாவும் தானியேலின் தேவனே தேவன் என்று தொழுது கொள்ளுவார்கள் என்று சொல்லி எனக்குள்ள ஒரு வைராக்கியம் உண்டு. அதனால் எல்லா தலைவர்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக, இந்திய தேசத்தில் வாழுகிற எல்லா ஜனங்களுக்கும் ரட்சிப்பை கர்த்தர் கொடுக்கும்படியாக, கர்த்தரை அறிந்த பிள்ளைகள், அறியாத பிள்ளைகள் எல்லாரையும் கர்த்தர் தாமே காப்பாற்றணும். ஒவ்வொரு நாளும் நியூஸ் பார்க்க முடியல, நியூஸ் பேப்பர் வாங்க முடியவில்லை. கொலை கொள்ளை நிகழ்ச்சிகள் பயங்கரமாய் தாண்டவம் ஆடுகிறது. இப்படிப்பட்ட இரத்த கரைகள் இந்திய தேசத்திலிருந்து எடுபட்டு போகும்படியாய், விலகி போகும்படியாய் கர்த்தர் ஒரு கிருபை தந்து, ஜனங்களுக்கு ஒரு பாவ உணர்வை தந்து, ஜனங்களுக்குள்ளர ஆடு மாடுகள் ஐக்கியமாய் வாழுகிறது, பறவை கூட்டம் ஐக்கியமாய் வாழுகிறது. ஆனால் மனிதர்கள் பயங்கரமாய் ஒருவரை ஒருவர் கடித்து பட்சித்து அடித்து கொலை செய்து வாழுகிறார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் மாறும்படியாக, தேசம் இரட்சகரை கண்டு கொள்ளும்படியாக, தேசம் ஆண்டவரை அறிந்து கொள்ளும்படியான கிருபையை கர்த்தர் கொடுக்கும்படி, ஒருவர் எல்லா நாடுகளும், இந்திய தேசம், தலைவர்கள், வர இருக்கிற எலெக்ஷன், நடந்து முடிந்த தேர்தல் எல்லாவற்றுக்காக ஒருவர் சத்தத்தை உயர்த்தி ஜெபிக்கிறார். ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம்.
ஸ்தோத்திரம். தலைவர்களையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. உண்மையும் உத்தமமாக இருக்கிறவரை நீங்க பார்த்துக்கொள்ளுங்க ஏசப்பா. எத்தனையோ தீயதிகளாக போறாங்க ஏசப்பா, அதெல்லாம் தடுத்து நிறுத்தக்கூடியவர் நீங்க ஒருவர் மாத்திரம் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் பலப்படுத்தும் ஆண்டவரே. எந்த வைத்தியம் நடக்காம நீங்க தடுத்து நிறுத்தக்கூடியவர் நீங்க ஒருவர் மாத்திரம் ஆண்டவரே. உண்மையும் உத்தமமாக இருக்கிறவர்களை கண்டுபிடிக்கக்கூடியவர் நீங்க ஒருவர் மாத்திரம் ஆண்டவரே. ஒவ்வொரு ஜனங்களுக்குள்ளேயும் வாசம் செய்கிறவர் நீ ஒருவர் மாத்திரம் ஆண்டவரே. கூட இருந்து நீங்க பாதுகாத்து கொள்ளுங்க ஏசப்பா. எந்த ஒரு உயிர் சேதமும் பொருட்சேகமும் ஆகாதபடி பாதுகாத்து வேலி அடைத்து கொள்ளும் ஆண்டவரே. உங்களை இன்றி எங்களுக்கு எதுவுமே இல்லை ஏசப்பா. நீங்க கூட இருந்து எங்களை வழி நடத்துங்க ஏசப்பா. ஒவ்வொரு கண்ட்ரியையும் உங்க கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே. இந்தியாவை உங்க கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே. இந்தியாவில் எத்தனையோ கொள்ளை கொலை இப்போ வெடிகுண்டு வச்சு எத்தனையோ உயிர்கள் பலியாகுது ஏசப்பா. இதெல்லாம் தடுத்து நிறுத்தக்கூடியவர் நீங்கள் ஒருவர் மாத்திரம் ஆண்டவரே. இந்தியாவிலையும் திருச்சி மாவட்டத்திலையும் ஒவ்வொரு எத்தனையோ வன்கொடுமை நடக்குது ஏசப்பா. அது எல்லாமே தடுத்து நிறுத்தக்கூடியவர் நீங்கள் ஒருவர் மாத்திரம் ஆண்டவரே. எந்த ஒரு இது ஆதியும் நீயே அந்தமும் நீயே ஏசப்பா. எந்த இது நடந்தாலும் உங்களுக்கு தெரியாதது இல்லை ஏசப்பா. உண்மையும் உத்தமமாக நடக்க நீங்கள் கூட இருந்து எங்களை பாதுகாத்து வேலி அடைத்து கொள்ளும் ஆண்டவரே. போகிற வழியில் வர்ற வழியில் நீங்கள் எங்களை பாதுகாத்து வழி நடத்தி கொள்ளுங்க ஏசப்பா. நீங்கள் அப்படியே செய்ய போகிறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கோடான கோடி நன்றிகள் ஏசப்பா. நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டபடினால கரங்களை தட்டி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. நன்றி 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 ஆண்டவரே, துதிக்கிறோம். ஜெபிக்கிறவர்கள் மைக்கில் ஜெபிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். அடுத்த ஜெப குறிப்பு நம்முடைய ஊழியக்காரர்களுக்காக, நம்முடைய ஸ்தாபன தலைவருக்காக. இந்த இடத்துல ஜெபிக்கும் பொழுதெல்லாம் அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்ன ஒரு காரியம் எனக்கு ஞாபகம் வரும். ஒரு வல்லமையான ஒரு தேவ மனிதன். எருசலேம் துவங்கி இல்லிரிக்கம் வரைக்கும் என்னைக்கு ஆண்டவர் ரட்சித்தாரோ தாமதமின்றி ஊழியத்தை செய்தார். ஆனால் அவருக்கு ஜெபம் தேவைப்பட்டது. அநேகருடைய ஜெபத்தினால கிருபை பெருகும் என்று சொன்னது போல எனக்காக வேண்டிக் கொள்ளுங்கள், எனக்காக வேண்டிக் கொள்ளுங்கள், எனக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் என்று ஒரு பெரிய பரிசுத்தவான் கேட்கிறார். அதுபோல் நம்ம இந்த நேரத்தில் எல்லா ஊழியக்காரர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். எல்லா ஊழியக்காரர்களை கர்த்தர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அவர்களுக்கு நல்ல கிருபைகளை தாங்க, பலனை கொடுங்க. அவருடைய குடும்பங்களை ஆசீர்வதிங்க, தேவைகளை சந்திங்க. இடம் வாங்கட்டும், ஆலயத்தை கட்டட்டும் ஆண்டவரே. தேவைகள் சந்திக்கப்படட்டும். ஆலயத்தின் ஊழியத்துக்குரிய பொருட்கள் எல்லாவற்றையும் ஆண்டவரே நீங்கள் தாங்க ஆண்டவரே என்று சொல்லி ஒப்பு கொடுத்து நம்முடைய எல்லா ஊழியக்காரர்களுக்காக, நம்முடைய ஸ்தாபன தலைவருக்காக, மிஷினரிமார்களுக்காக, வட இந்திய பகுதிகளுக்கு நம்ம அநேக மிஷினரிகளை தாங்குகிறோம். ஆனாலும் இன்னும் அவர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். பலவிதமான போராட்டம், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு செய்திகள், மிஷினரி செய்திகளை கேட்கிறோம். அடித்து உதைக்கிறது, கட்டடங்களை இடிக்கிறது, இப்படி ஊழியம் செய்து கொண்டிருக்கும் பொழுதே போய் உள்ள பூந்து பயங்கரமாய் பிரச்சனைகள் பண்ணுகிற இப்படிப்பட்ட எதிரிகளுடைய பிரச்சனைகள் எல்லாம் மாறும்படியாக கர்த்தர் இரக்கம் பண்ணும்படி, எல்லா ஊழியக்காரர்களுக்கு நல்ல சுகத்தை கொடுக்கும்படி, நல்ல பலனை கொடுக்கும்படி, நல்ல வார்த்தையை வல்லமையோடு வார்த்தைகளை கர்த்தர் கொடுக்கும்படி ஒருவர் ஊழியக்காரர்களுக்காக ஜெபிப்போம். ஜெபிப்பவர்கள் மைக்கு பயன்படுத்தி ஜெபிக்கும்படி கேட்டு. ஆண்டவரே, இந்த நல்ல வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தாவே, அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல நாளுக்காக வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் ஆண்டவரே தகப்பனே சொல்லப்பட்ட ஜெப குறிப்புக்காக உங்கள் சமூகத்து வருகிறோம் ஆண்டவரே. அப்பா இறக்கம், மனதுருக்கமும், நீடிய சாந்தமும், கிருபை, அன்பும் நிறைந்தவரே. அப்பா சோதரிக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரருக்காகவும் சமூகத்து வருகிறோம் ஆண்டவரே. இதுவரையும் ஊழியக்கார குடும்பங்களை நீர் பாதுகாத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இன்னும் எத்தனையோ ஊழியக்காரர்களுக்கு ஆண்டவரே தகப்பனே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உடைய பாதுகாப்பும் கிருபையும் தேவை ஆண்டவரே. அப்பா சோதரிக்கிறோம் ஆண்டு, இதுவரைக்கும் அப்பா சோதரிக்கிறோம் ஆண்டு ஒவ்வொரு ஊழியக்கார நடத்தி வந்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா எல்லா ஐந்து ஊழியங்களுக்காக ஜெபிக்கிறோம், ஊழியக்காரர்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஊழியங்களை ஆசீர்வதிங்க ராஜா. அப்பா சோதரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஊழியக்காரர்களை அக்கினி ஜுவாலை எடுத்து பயன்படுத்துங்க ஆண்டவரே. தகப்பனே ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே. ஊழியக்காரருடைய சுகத்தை விரும்புகிற தேவன் நீங்கள் ஆண்டவரே. ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்கும் சுகமும் பலமும் பாதுகாப்பும் ஆரோக்கியத்தையும் கொடுக்கும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஊழியக்கார குடும்பங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா மனைவி பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ரத்த கொட்டைகள் மறைத்துக் கொள்ளும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஆலயம் இல்லாதவர்களுக்கு ஆலயம் கட்ட தேவையெல்லாம் சந்திக்கும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே.
அப்பா சொந்த வீடு இல்லாத ஊழியர்களுக்கெல்லாம் சொந்த வீட்டை நீங்கள் கொடுக்க வேண்டும்படியா செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்படியா கத்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம். நல்ல வாகனங்கள் ஆண்டவரே ஊழியக்காரர்களுக்கு தேவை ஆண்டவரே. அப்பா அனுதினமும் ஊழியத்துக்கு செல்கிறவர்களுக்கு ஆண்டவரே தகப்ப நல்ல அப்பா சோதர வாகனங்களை ஆண்டவரே நீர் கொடுக்க வேண்டும்படியா செபிக்கிறோம் ஆண்டவரே. கொடுத்த ஒவ்வொரு குடும்பங்களையும் கத்தாவே பாதுகாக்கும்படியா செபிக்கிறோம். போக்கில் வரத்திலும் கத்தாவே நீங்கள் அப்படியே ஆசிரியர் கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆலய தேவைகள், ஊழிய தேவைகள், குடும்ப தேவைகள் எல்லாவற்றையும் ஊழியக்காரர்களுக்கு சந்திங்க. ஸ்தாபன தலைவர்களுக்காக செபிக்கிறோம் ஆண்டவரே. அவங்க எல்லா கிளை ஊழியங்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா அந்த ஊழியங்களை ஆசீர்வதித்து பழகி கொண்டிருக்க கர்த்தர் கிருபை செய்திருக்கணும் ஆண்டவரே. இன்னும் அவங்க திட்டம் தரிசனம் நிறைவேற கத்தாவே கிருபை செய்யும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தாபன தலைவர் எடுக்க அப்பா சோத்திரம் ஆண்டவரே. அவங்களுக்கு தரிசனம் நிறைவேறும்படியா கத்தாவே அதுக்கு இணைந்து ஆண்டவரே தகப்பனை கிளை ஊழியத்தில் இருக்கிற எல்லா ஊழியக்காரர்களும் இணைந்து நல்லா அப்பா சோத்திரம் ஒத்துழைக்க அப்பா அல்ல ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆத்துமாக்கள் பெருக ஒவ்வொரு ஆலயத்திலும் 2-3 அப்பா சோத்திரம் ஆராதனை நடக்கத்தக்கதான கிருபை செய்யும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்படியே எங்கள் ஊழியக்கார குடும்பங்களுக்காக சமூகத்தை வருகிறோம் ஆண்டவரே. அப்பா இதுவரைக்கும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் தாசனை பாதுகாத்த கிருபைக்காக நன்றி தகப்பனே. விசுவாசத்தில் வளர கிருபை செய்ததற்காக நன்றி தகப்பனே. அப்பா விசுவாசத்தினாலே ஒவ்வொரு ஊழியத்தை எடுத்து நடத்தி கொண்டிருக்கிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்படியே கத்தாவே அவருக்கு இந்த வரைக்கும் சுகம்பலன் ஆரோக்கியத்தையும் கொடுத்ததுக்காக நன்றி தகப்பனே. இன்னொரு மன விருப்ப வாஞ்சியை நிறைவேற்றுங்க. இன்னும் எடுத்து அக்கினி ஜுவாலையை பயன்படுத்துங்க ஆண்டவரே. அப்பா ஜெபிக்கும் போதே வல்லமை புறப்பட்டு வரட்டும், ஆரோக்கியம் உண்டாகட்டும், ஒரு அற்புத அடையாளங்கள் நடக்கட்டும் ஆலயத்தில் ஆண்டவரே. அப்படிப்பட்ட அப்பா மகனா நீர் அக்கினி ஜுவாலை எடுத்து பயன்படுத்தும்படியாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் அப்படியே சேவக்க நன்றி. அம்மாக்காகவும் சமூகத்து வருகிறோம் ஆண்டவரே. அப்பா அந்த பெண்கள் ஜெபத்தை எடுத்து நீர் பயன்படுத்தி கொண்டிருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இன்னும் அவங்க மன விருப்ப வாஞ்சி என்னவோ கத்தாவி ஆவிக்குரிய பூமிக்குரிய சரீரத்துக்குரிய எல்லா ஆசிரியத்தையும் கொடுத்து நீங்கள் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இன்னும் வெளிப்பாட்டை கொடுத்து கத்தாவே நீ உயர்த்த வேண்டும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கிரேசிக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவங்க குடும்பக்காக ஜெபிக்கிறோம், பிள்ளைக்காக ஜெபிக்கிறோம். அப்பா இதுவரையும் பாதுகாத்த தேவன் இனி எதிர்காலத்தையும் ஊழியத்தை எல்லாவற்றையும் ஆசீர்வதித்து நீங்கள் வழியெடுத்த முடியாது ஜெபிக்கிறோம். சாமுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. மகனை நீர் ஆசீர்வதித்து எடுத்து பயன்படுத்தி கொண்டு போக நன்றி. இன்னும் எடுத்து பயன்படுத்துங்க. அற்புத அடையாளம் உறுதிப்படுத்தி ஆசீர்வதிங்க. அப்பா மகனுக்கு எதிர்கால பார்த்துணையே ஆசீர்வாதமாய் கத்தாவே. மகன் விரும்புகிற வண்ணமாய் கத்தாவே ஊழியத்தை இணைந்திருக்க வேண்டும். மகன் விரும்புகிற விருப்பத்தை கத்தாவே நீதிமான் விரும்புகிற காரணம் கொடுக்கப்படும் சொன்னீங்களே தகப்பனே. அப்படியா மகன் விரும்புகிற காரியத்தை தேவன் அப்பா நல்ல ஒரு ஏற்ற துணையை கொடுக்கும்படியாக கத்தாவே ஊழியத்தில் இணைந்து நடக்கவும் கத்தாவே எல்லா பொருளாதார சந்திக்கவும் ஒரு நன்மையும் குறைபடாதபடிக்கு நடத்துகிற தேவன் ஆண்டவரை அப்படியே ஆசீர்வதித்து அப்பா நல்ல ஒரு வீட்டை கொடுக்கும்படியாக நாங்கள் கெஞ்சி கேட்டுக்கொண்டே இருக்கிறோமே தகப்பனே. அப்பா ஊழியக்கார் குடியிருக்க நல்ல ஒரு சொந்த வீட்டை நீங்கள் தர வேண்டும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் அப்படியே கொடுக்கப்படுறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இன்னும் நல்ல ஒரு பொருளை கொடுக்கும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நீர் செய்ய வல்லவர் ஆண்டவரே, நல்லவர் ஆண்டவரே. போதுமான ஆலயத்தை குறித்து வாஞ்சி அந்த குடும்பத்துக்கு இருப்பதனால நிச்சயமாகவே கத்தாவே அவங்க தேவையெல்லாம் நீ சந்திக்கிற தேவனாண்டவரே. வானத்தின் பலகனை திறந்து ஆஸ்வதிக்கிற தேவனாண்டவரே. அப்படியா கத்தாவே எங்கள் ஊழியக்கார் குடும்பத்தை பிள்ளைகளை அப்பா சோதரமாண்டரே. அம்மா நீ ஆசிரியத்தை கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். எல்லாவற்றையும் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. ஆசிரியர் மிஷனரிகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. மிஷனரிமார்கள் படுகிற பாடுகள் வேதனைகள் அப்பா சோதரம் ஆண்டவரே எல்லாவற்றிலிருந்து அவர் விடுவிக்க முடியாது ஜெபிக்கிறோம் ஆண்டவர். ஒவ்வொரு நாளும் அவர் படுகிற பாடுகள் உபத்திரவங்கள் வேதனைகள் எல்லாம் கத்தாவே நீங்கள் மாற்ற வேண்டும்படியாக ஜெபிக்கிறப்ப உமக்காக ஆண்டவரே. அவங்க படுகிற பாடெல்லாம் கத்தாவே அது நன்மையாக செம்மையாக நடத்தி கொடுக்கிற தேவன் ஆண்டவரே. அப்பா அவர்களுக்கு ஆத்துமாக்களை கொடுங்க. அந்த ஆத்துமாக்களுக்கு தானப்பா இவ்வளோ கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. அழிந்து போகிற ஆத்துமாக்களை விடுவிக்க வேண்டும் என்று சொல்லி இவர்கள் படுகிற உபத்திரங்கள் வேதனையெல்லாம் கத்தர் மாற்றி அநேக ஆத்துமாக்களை கொல்ல பொருளாக கொடுத்து அவர்கள் இருப்பிடம் கத்த ஆசீர்வதிங்க. உணவு ஆகாரங்கள் அப்பா சோதரமான்ற அவர்களுடைய எல்லாவற்றையும் கத்தாவே ஒரு நன்மையும் குறைவில்லாதபடி எதிரான ஒருவரும் அவர்கள் கை வைக்காதபடிக்கு அப்பா நீங்கள் வேலையெடுக்க முடியாது இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். நீர் அப்படியே எல்லா ஊழியக்காரனையும் மிஸ்னமாரியும் நீ அப்பா எங்கள் ஊழியக்கார குடும்பத்தின் ஆசிரியத்தை கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசு ரட்சகர் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள பிதாவே ஆமென். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு எல்லா ஊழியக்காரர்களையும் ஸ்தாபன தலைவர்கள் மிஷனரிகள் நம்முடைய திருச்சபை ஊழியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிற கரங்களை தட்டி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. நன்றி 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 ஆண்டவரே துதிக்கிறோம். அடுத்தாக திருச்சபை மூலமாய் நடைபெறுகிற எல்லா ஊழியங்களையும் கர்த்தர் இந்த பகுதியில் ஒரு சபை கூட இல்லாத நாட்களில் 1999 அந்த பகுதியில் அழைத்து வந்தார். இப்படியாய் ஆண்டவர் பல வீடுகளில் ஊழியத்தை செய்து இப்பொழுது ஆலயத்தில் செய்யும்படி கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். ஆலயத்துக்கு ஒன்றுமே இல்லாமல் வந்தோம், ஒரு பொருள் கிடையாது. ஆனால் எல்லாவற்றையும் குறைவின்றி நடத்துகிற தேவன் இதுவரையிலும் நடத்தி இருக்கிறார். மீதி உள்ள காரியங்கள் எல்லாவற்றையும் நல்லா ரட்சிக்கப்பட்டு சபையில் அநேக ஆத்துமாக்கள் வர்றதுக்கு இன்னும் திருச்சபையில் நடைபெறுகிற எல்லா ஊழியங்களையும் சிறுவர் வாலிபர் பெபையால் பெண்கள் ஜெபம் வீட்டு கூட்டம் அதிகாலை ஜெபம் வாச கூடுகை எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் அதில் அநேக ரட்சிக்கப்பட்டு சபைக்கு வரணும், குடும்பமாய் வரணும். ரட்சிக்கப்பட்டு குடும்பமாய் கணவன் மனைவி பிள்ளைகளாய் வந்து கர்த்தரை சேவிக்கணும். நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று சொன்னது போல அப்படி கர்த்தர் கிருபை
கிருபை தரும்படியாக இன்னுமா சபைக்கு தேவையான எல்லா பொருட்கள் கடந்த நாட்களில் லேப்டாப் கிடைக்கும்படி உதவி செய்தால் அதற்கு நன்றி சொல்லி இன்னும் மீதி உள்ள நல்ல காம்பவுண்ட் அமைக்க, மேலே ஷெட்டு அமைக்க, நல்ல ஒரு வீடு கட்ட, இன்னும் நல்ல ஒரு வாகனம் வாங்க கர்த்தர் கிருபை தரும்படியாக எல்லா ஊழியங்களையும் திருச்சபை மூலம் நடைபெறுகிற எல்லா ஊழியத்தையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கணும். ஊழியத்தினுடைய தேவைகளை கர்த்தர் நல்ல டிரான்ஸ்போர்ட் தரணும், நல்ல இந்த பக்கம் தார் ரோடு வரணும், இந்த பக்கம் வீடுகள்லாம் வந்து இந்த காடு ஒழியணும். வெறும் முள்ளுக்காடாக இருக்குது. ஆலயத்துக்கு வரும்போது ரொம்ப முள்ளுக்காடாக இருக்குது. எப்பொழுது ஜனங்கள் இந்த பகுதியிலிருந்து வந்து கர்த்தரை சேவிப்பார்கள் என்று சொல்லி ஒரு வாஞ்சை, இதெல்லாம் கர்த்தர் நமக்கு தரும்படியாய் ஒருவர் நம்முடைய திருச்சபை ஊழியங்களுக்காக செபிக்கலாம். ஸ்தோத்திரம் அப்பா, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே ஏசப்பா. ஆண்டவரே அப்பா, அந்த காலை வேலைக்காக வருகிறோம் ஆண்டவரே ஏசப்பா. ஆண்டவரே சிறுவர் ஊழியத்தை ஆசீர்வதிங்க ஏசப்பா. ஆண்டவரே அநேக சிறுவர்களை ஏசப்பா, ஆண்டவரே சிறு சிறு பிள்ளைகளை ஏசப்பா, சிறு பிள்ளைகளை நாளைத்தில் வரவிடுங்கள் என்று சொன்னீங்க ஆண்டவரே. சிறு பிள்ளைகள் வரணும் ஆண்டவரே ஏசப்பா. வாலிபர் ஊழியத்தை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அநேக வாலிப பிள்ளைகளை வந்து அவன் ஆலயத்தில் வந்து தொழுது கொள்ளணும் ஆண்டவரே ஏசப்பா. நீரே மெய்யான தேவன் என்று அறியணும் ஆண்டவரே ஏசப்பா. அப்படியாவது ஆண்டவரே ஏசப்பா, அப்படியாவது பெண்கள் ஊழியத்தை பெபையால் பெண்கள் ஊழியத்தை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அநேக பெண்கள் வீட்டில் இருக்க பெண்கள் வந்து ஏசப்பா ஆண்டவரே தொழுது கொள்ளணும் ஆண்டவரே ஏசப்பா. துதிக்கணும், ஆராதிக்கணும் ஆண்டவரே ஏசப்பா. அப்படியே ஞாயிறு ஆராதனையை ஆசீர்வதிங்க ஆண்டவரே ஏசப்பா. ஞாயிறு ஆராதனையில் ஏசப்பா குடும்பமாக ஆண்டவரே வந்து தொழுது கொள்ளணும் ஆண்டவரே ஏசப்பா. அதிகாலை ஜெபத்தை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் கண்டடைவார்கள் என்று சொல்லியிருக்கீங்க ஏசப்பா. அதிகாலையில் உண்மை தேட கிருபை செய்யுங்க ஆண்டவரே ஏசப்பா. ஆண்டவரே அப்படியே அது வீட்டு கூட்டத்தை ஆசீர்வதிங்க ஏசப்பா. ஒவ்வொரு மாதம் நடக்கும் வீட்டு கூட்டத்தை ஆசீர்வதிங்க ஆண்டவரே ஏசப்பா. அப்படியே அந்த ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் அப்பா ஆண்டவரே இந்த 2வது வாரம் ஜெபிக்கிறப்பா ஒவ்வொருத்தரும் ஏசப்பா 1 மணி நேரம் வந்து ஜெபிக்கிறாங்க ஏசப்பா. அவங்க ஜெபத்தை எல்லாம் கேளுங்க ஏசப்பா. ஆண்டவரே ஒவ்வொரு விண்ணப்பத்தையும் கேளுங்க ஏசப்பா. ஆண்டவரே அநேக விண்ணப்பங்கள் இருக்கிறது ஏசப்பா. அநேக விண்ணப்பங்கள் நிறைவேற கிருபை செய்யுங்க ஆண்டவரே ஏசப்பா. அப்படியே அந்த ஆண்டவரே உபாச ஜெபத்தை ஆசீர்வதிங்க ஆண்டவரே ஏசப்பா. ஆண்டவரே மாதத்தில் நடக்கும் உபாச ஜெபத்தை உம் கரத்தில் ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே அப்பா. ஆண்டவர் உபாசம் இருந்து நாங்கள் வேண்டிக் கொள்கிற காரியங்கள் எதுவே உம் சித்தத்தின்படி நடக்க கிருபை செய்யுங்க ஆண்டவரே ஏசப்பா. அப்படியே அந்த ஆண்டவரே இந்த ஆலயத்துக்கு தேவையான ஏசப்பா அனைத்து காரியங்கள் நிறைய இருக்கிறது ஏசப்பா. ஆண்டவரே அப்பா அப்படியாவது லேப்டாப் வாங்க கிருபை செய்தீரே, நன்றி ஏசப்பா. அப்படியாவது ஆண்டவரே நீர்மூழ்கி மோட்டார் அமைக்க கிருபை செய்யுங்க ஆண்டவரே. அப்படியாவது ஏசப்பா ஆண்டவரே அப்படியாவது ஆண்டவரே எங்களுக்கு தேவையான அனைத்து பொருள்களும் சந்திக்கப்படணும் ஆண்டவரே ஏசப்பா. நல்ல ஸ்பீக்கர் அமைக்க கிருபை செய்யுங்க ஆண்டவரே அப்பா. 40க்கு 20 ஒட்டுக்கட்டட கட்ட கிருபை செய்யுங்க ஆண்டவரே அப்பா. அப்படியே அந்த ஆலயத்துக்கு தேவையான அனைத்து தேவைகளும் சந்திக்கப்படணும் ஆண்டவரே. எல்லாவற்றையும் உம் கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே. ஏற்ற நேரத்தில் நிறைவேற்றி எங்களுக்கு கொடுங்க ஆண்டவரே. அப்படி செய்ய போகிற கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. அப்படியாவது ஆண்டவரே பக்கத்தில் இருக்கும் ஏசப்பா அநேக மக்கள் எல்லாம் அநேக வசிக்கிறாங்க ஆண்டவரே ஏசப்பா. நீரே மெய்யான தேவன் என்று அறிந்து ஏசப்பா ஆலயத்திலிருந்து தொழுது கொள்ளணும் ஆண்டவரே ஏசப்பா. ஆண்டவரே நிறைய வீடுகள் வர கிருபை செய்யுங்க ஆண்டவரே. வீடுகள் வந்து ஏசப்பா குடும்பமாக வந்து ஏசப்பா ஆண்டவரே தொழுது கொள்ளணும் ஆண்டவரே. அப்படி செய்ய போகிற கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் நம்ம ஜெபத்தை கேட்டு கர்த்தர் அப்படியே திருச்சபை ஊழியங்கள் தேவைகளை சிஸ்டர் சொன்னது போல எல்லாவற்றையும் கர்த்தர் நேர்த்தியாய் செய்ய போகிறதுக்காய் கரங்களை தட்டி ஆண்டவரே ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அடுத்ததாக நம்முடைய திருச்சபையில் இருக்கிற எல்லா குடும்பங்களும் ஆசீர்வதிக்கப்படணும். கர்த்தர் ஆண்டவர் தான் கர்த்தர் இரத்த சிந்தி சம்பாதித்த சொத்துக்கள் என்பது விசுவாச குடும்பங்கள் தான். அவர் ஜீவனை கொடுத்து மீட்டிருக்கிறார், சபையில் இணைத்திருக்கிறார். அதனால் எல்லா குடும்பங்களையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிக்கணும். படிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தை கொடுக்கணும். இன்னும் படித்துட்டு வேலைக்கு காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல வேலையை கொடுக்கணும். திருமணத்துக்கு காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு வசந்தகுமாரிக்கு நல்ல ஒரு ஏற்ற வரணை கர்த்தர் கொடுக்கணும். இதுவரையிலும் ஆண்டவர் அற்புதமாக எல்லா பிள்ளைகளுக்கும் திருமணமாகும்படி கர்த்தர் கிருபை செய்தார். மகள் பணியில்லாத பிள்ளை அவருக்கு ஏற்ற நல்ல ஒரு வரனை கர்த்தர் கொடுக்கும்படியா நல்ல படித்த நல்ல ஊழியம் செய்த நல்ல வேலை செய்கிற நல்ல ஒரு மகனை கர்த்தர் நமக்கு கொடுக்கும்படியா இன்னுமாய் கன்சீவாக வேண்டிய பிள்ளைகளுக்கு கர்த்தர் இறக்கம் செய்யும்படியா கன்சீவாக இருக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் ஏற்ற நேரத்தில் நல்ல தாயும் செய்யும் பத்திரமாய் பாதுகாத்து நடத்தும்படி இன்னும் எல்லா குடும்பங்களிலும் சமாதானத்தை சந்தோஷத்தை நிறைவாய் கர்த்தர் கொடுக்கும்படியாய் வீடு வாசல் இல்லாதவர்களுக்கு கர்த்தர் வீடு வாசலை ஏற்படுத்தி கொடுக்கும்படியாய் அவருடைய சமாதானத்தை இன்னும் அதிகமாய் கொடுக்கும்படியாக ஆலயத்தில் வந்து நாட்டப்படும்படி எல்லா ஊழியத்திலும் பங்கெடுக்கும்படியாக நல்ல பெண்கள் ஊழியம் வாலிபர் ஊழியத்தில் ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய பங்கு
வாழ்க்கை செலுத்தும்படி கர்த்தர் அவர்களுக்கு கிருபை தரும்படியாய் வாசலை திறந்து கொடுக்கும்படியாய் ஒருவர் சத்தத்தை உயர்த்தி நம்முடைய எல்லா குடும்பங்களையும் வாழ்த்தி மனதார ஆசீர்வதித்து ப்ளஸ் பண்ணி செபிக்கணும். விசுவாசிகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே ஏசப்பா, எல்லாரையும் நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஆண்டவரே ஆவிக்குரிய காரியத்தில் முதலாவது நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஆண்டவரே ஏசப்பா, எல்லார் வீட்லேயும் குடும்ப ஜெபம் இருக்கு ஆண்டவரே ஏசப்பா. அதற்கு நாங்கள் நேரம் ஒதுக்கி அதை செய்ய கர்த்தர் கிருபை தாங்க ஆண்டவரே. ஆண்டவரே ஏசப்பா, எல்லாரும் ஞாயிறு ஆராதனை மிஸ் பண்ணாமல் கலந்து கொள்ள ஆண்டவரே ஏசப்பா. இது மாதிரி எல்லா ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் கொடுங்க ஆண்டவரே. ஆண்டவரே உம்மோடு நேரம் செலவிட கர்த்தர் கிருபை தாங்க ஆண்டவரே. ஆண்டவரே ஏசப்பா, உம்மோடு இருக்க ஆண்டவரே ஏசப்பா, இன்னும் அதற்கான நேரத்தையும் ஒதுக்க கர்த்தரே கிருபை கொடுங்க ஆண்டவரே. ஆண்டவரே ஏசப்பா, பூமிக்குரிய காரியத்திலும் கர்த்தாவே நீர் எல்லாரையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஆண்டவரே படித்து முடித்தவர்களுக்கு வேலையை கொடுங்க ஆண்டவரே. ஆண்டவரே ஏசப்பா, திருமணம் ஆகாமல் இருக்கவங்களுக்கு ஆண்டவரே ஏசப்பா, நீங்களே நல்ல வரனை கொடுத்து ஆண்டவரே காரியத்தை வாய்க்க பண்ணுங்க ஆண்டவரே. ஆண்டவரே ஏசப்பா, வசந்தகுமாரி அக்காக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே நல்ல மகனை கொடுத்து கர்த்தாவே ஆண்டவரே நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. எந்த குறையும் இல்லாமல் ஆண்டவரே ஏசப்பா திருமணம் நடைபெற கர்த்தர் கிருபை தாங்க ஆண்டவரே. ஆண்டவரே ஏசப்பா, உம்மை அறிந்த பிள்ளைகள் ஆண்டவரே ஏசப்பா, உலக மனிதர்கள் முன்னாடி ஒருபோதும் வெட்கப்படாதபடி கர்த்தர் எல்லா காரியத்திலும் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துங்க ஆண்டவரே. ஆண்டவரே உடம்பு முடியாமல் இருக்கவங்க எல்லாரையும் ஆண்டவரே நினைத்தருளும் ஆண்டவரே. ஆண்டவரே ஏசப்பா, அவர்களுக்கு நல்ல பலப்படுத்தி ஆண்டவரே நீர் பலவீனத்தில் அவர்களுக்கு பலனாய் இரும் கர்த்தாவே. ஆண்டவரே உம்முடைய பலனே அவர்களை தாங்க கர்த்தர் கிருபை தாங்க ஏசப்பா. ஆண்டவரே எல்லாரையும் ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு அப்படியே நம்முடைய எல்லா விசுவாச குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க போறக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஒரு பாடலை பாடி கர்த்தருக்கு என்று காணிக்கை படைக்கலாம். உம் நாமம் சொல்ல சொல்ல என்னுள்ளம் மகிழுதையா, என் வாழ்வில் மெல்ல மெல்ல உம் இன்பம் பெருகுதையா. உம் நாமம் சொல்ல சொல்ல என்னுள்ளம் மகிழுதையா, என் வாழ்வில் மெல்ல மெல்ல உம் இன்பம் பெருகுதையா. மாணிக்க தேரோடு காணிக்கை வந்தாலும் உமக்கது ஈடாகுமா? உலகமே வந்தாலும் உறவுகள் நின்றாலும் உமக்கது ஈடாகுமா? மாணிக்க தேரோடு காணிக்கை வந்தாலும் உமக்கது ஈடாகுமா? உலகமே வந்தாலும் உறவுகள் நின்றாலும் உமக்கது ஈடாகுமா? உம் நாமம் சொல்ல சொல்ல என்னுள்ளம் மகிழுதையா, என் வாழ்வில் மெல்ல மெல்ல உம் இன்பம் பெருகுதையா. உம் நாமம் சொல்ல சொல்ல தேனன்பெண் பாலன்பெண் தெவிட்டாத சுவையன்பெண் உம் நாமம் என்னவென்பே. மறையன்பெண் நிறையன்பெண் நீங்காத நினைவென்பெண் உம் நாமம் என்னவென்பே. தேனன்பெண் பாலன்பெண் தெவிட்டாத சுவையன்பெண் உம் நாமம் என்னவென்பே. மறையன்பெண் நிறையன்பெண் நீங்காத நினைவென்பெண் உம் நாமம் என்னவென்பே. உம் நாமம் சொல்ல சொல்ல என்னுள்ளம் மகிழுதையா, என் வாழ்வில் மெல்ல மெல்ல உம் இன்பம் பெருகுதையா. உம் நாமம் சொல்ல சொல்ல. ஜெபம் செய்வோம். சிஸ்டர் கொடுத்த காணிக்கைக்காகவும் நல்ல வார்த்தை ஆண்டவரே எங்களுக்கு வேண்டிய வசனத்தை கொடுங்க ஆண்டவரேன்னு சொல்லி சிஸ்டர் ஜெபம் பண்ணுவாங்க.
நல்ல ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. இந்த நாளில் வந்த தேவ பிள்ளைகள் எல்லாருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். ஆண்டவரே கர்த்தாவே, ஒரு சிலராய் கூடி ஜெபிக்க இந்த ஜெப நேரத்தை எங்களுக்கு கொடுத்தீரப்பா. இங்கே வரும்போது பாரம் மாறுகிறது, துக்கம் மாறுகிறது, கண்ணீர் மாறுகிறது ஆண்டவரே, போராட்டங்கள் மாறுகிறது ஆண்டவரே, பலவீனங்கள் மாறுகிறது ஆண்டவரே, ஒரு விசுவாசத்தை, தைரியத்தை ஆண்டவரே கர்த்தாவே ஆண்டவரே நீர் கொடுக்கிறதற்காக நன்றி ஆண்டவரே. கர்த்தாவே ஸ்தோத்திர ஆண்டவரே, கொடுத்த காணிக்கைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதிங்க. அவருடைய தேவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் ஆண்டவரே நிறைவாய் கொடுத்து ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இப்பொழுது நம்முடைய வார்த்தைக்காக நாங்கள் காத்திருக்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்களோடு கூட நீர் பேசுவீராக. நம்முடைய வார்த்தை எங்களை பலப்படுத்தட்டும், எங்களை சரிப்படுத்தட்டும் ஆண்டவரே. ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த நாளில் வந்த பெபியால் சகோதரிமார்களை இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்ம பார்க்க வேண்டிய வேத பகுதி 68வது சங்கீதம்னு நினைக்கிறேன். 94 சரியாக சொல்லிடுவாங்க. அடுத்து சிஸ்டருக்கு பைபிள் கொடுங்க. இருக்குங்களா சிஸ்டர்? அதான் சிஸ்டருக்கு அப்பப்போ எடுத்து காட்டுங்கம்மா. அவங்க நல்லா வாஞ்சியாக எடுத்துடுறாங்க, ஆனால் கொஞ்சம் பக்கம் இல்லாமல் நல்லா தவிக்கிறாங்க. 94ஆம் சங்கீதத்தை நாம் தியானிக்கலாம். ஒருவர் சத்தத்தை உயர்த்தி நம்ம படிக்கலாம். துன்மார்க்கருக்கு குழி வெட்டப்படுகிற வரைக்கும் நீர் தீங்கு நாட்களில் அமர்ந்திருக்க பண்ணி சிட்சித்து உம்முடைய வேதத்தை கொண்டு போதிக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தர் தம்முடைய ஜனத்தை நெகிழ விடாமலும் தம்முடைய சுதந்திரத்தை கைவிடாமலும் இருப்பார். நியாயம் நீதிமானிடத்திற்காக திரும்பும் செம்மையான இருதயத்தார் யாவரும் அதை பின்பற்றுவார்கள். துன்மார்க்கருக்கு விரோதமாய் என் பட்சத்தில் எழும்புகிறவன் யார்? அக்கிரமக்காரருக்கு விரோதமாய் என் பட்சத்தில் நிற்பவன் யார்? கர்த்தர் எனக்கு துணையாயிராவிட்டால் என் ஆத்துமா சீக்கிரமாய் மௌனத்தில் வாசம் பண்ணியிருக்கும், என் கால் சறுக்கி இருக்கும் என்று தன் சொல்லும் போது, கர்த்தாவே உமது கிருபை என்னை தாங்குகிறது. என் உள்ளத்தில் விசாரங்கள் பெருகி இருக்கையில் உம்முடைய ஆறுகள் என் ஆத்துமாவை தேற்றுகிறது. தீமையை கட்டளையினால் பிறப்பிக்கின்ற கொடுங்கோலாசனம் உனக்கு இசைந்திருக்குமோ? அவர்கள் நீதிமானுடைய ஆத்மாவுக்கு விரோதமாய் கூட்டங்கூடி குற்றமில்லாத இரத்தத்தை குற்றப்படுத்துகிறார்கள். கர்த்தரோ எனக்கு அடைக்கலமும் என் தேவன் நான் நம்பி இருக்கிற கண்மலையுமாய் இருக்கிறார். அவர்களுடைய அக்கிரமத்தை அவர்கள் மேல் திருப்பி அவர்களுடைய பொல்லாப்பின் நிமித்தம் அவர்களை சங்கரிப்பார். நம்முடைய தேவனாகிய கர்த்தரோ அவரை சங்கரிப்பார். அல்லேலூயா. நல்ல ஒரு சங்கீதத்தை
நல்ல ஒரு சங்கீதத்தை ஆண்டவர் கொடுத்தா, நல்ல ஒரு எச்சரிப்பான சங்கீதம். அதில் 13வது வசனம் தான் தியானம். 13வது வசனத்தை மாத்திரம் வாசிப்போம், சத்தத்தை உயர்த்தி. அதை பதியும்படி தம்பி எதுவும் இன்னைக்கு திடீர்னு பதிவு பண்ணுற காரியங்களை செஞ்சுருக்காரு. மைக்கில் அந்த ஒரு வசனத்தை வாசிங்க. மனுஷன் பாக்கியவான். சிட்சித்து உம்முடைய வேதத்தை போதிக்கிற மனுஷன் பாக்கியவான். போதும். ஆமேன். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. ரொம்ப எவ்வளோ வசனங்கள் இருக்குது, ஆனால் இன்றைக்கி ஒரு வசனம் வந்திருக்குது. என்ன வசனம் வந்திருக்குது? சிட்சித்து உம்முடைய வேதத்தை கொண்டு போதிக்கிற மனுஷன் பாக்கியவான். போன வாரம் நல்ல 93ஆம் சங்கீதம், கர்த்தர் ராஜரிகம் பண்ணுகிறார், மகத்துவத்தை அணிந்து கொண்டு பராக்கிரமத்தை கட்டி கொண்டிருக்கிறார், சிங்காசனம் பூர்வ முதல் உறுதியாக இருக்கிறது, அவருடைய சாட்சி உண்மை, பரிசுத்தம் வந்து ஆலயத்தின் அலங்காரம் நித்திய நாளாக இருக்கிறது என்று சொல்லி நல்ல ஆறுதலான ஒரு சங்கீதத்தை கொடுத்தா ஆண்டவருடைய பராக்கிரமத்தை குறித்து. 94ஆம் சங்கீதம் ஒரு எச்சரிப்பான ஒரு சங்கீதம். அதில் பார்த்தீங்கன்னா, சிட்சித்து உம்முடைய வேதத்தை கொண்டு போதிக்கிற மனுஷன் பாக்கியவான். சிச்சை தான் இன்றைக்கி தலைப்பு. ஐயோ, இப்படி தெரிஞ்சிருந்தா வந்திருக்கவே மாட்டோமேன்னு சிலர் நினைக்கலாம். ஆனால் இன்றைக்கி சிச்சைனா என்ன? சிச்சை அப்படின்னா என்ன? தமிழ் படித்தவங்க எல்லாம் இருப்பாங்க. சிச்சை அப்படின்னா என்னது? அதில் பாருங்கள், சிட்சித்து உம்முடைய வேதத்தை கொண்டு போதிக்கிற மனுஷன் பாக்கியவான். 13 சிட்சித்து உம்முடைய வேதத்தை கொண்டு போதிக்கிற மனுஷன் பாக்கியவான் அப்படின்னு இருக்கு. சிச்சை தான் இன்னைக்கு தலைப்பு. சிச்சைனா என்ன? கடிந்து கொள்ளுதல். நல்லா சிச்சை. நல்லா பிள்ளைய சிச்சித்து வளர்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. கண்டிக்கிறது, போதிக்கிறது, புத்தி சொல்கிறது, அடுத்து என்ன சொல்கிறது, கடிந்து கொள்வது. டேய் இப்படியெல்லாம் செய்யாதடான்னு சொல்கிறதா என்னது? சிச்சை. அதுதான் பைபிளில் அதிகமாக கனப்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை. எந்த பிள்ளையும் சிச்சியாதுன்னா அந்த பிள்ளைகள் பேசி பிள்ளைகளும் ஆகிடுமா. பிள்ளைகளை தண்டியாமல் விடாது. பிரம்பை கையாடாதவன் தன் மகனை பகைக்கிறான், அவனை கண்டிக்கிறவனோ அவன் மேலே என்ன பண்ணுறானா, அதிக அன்பாக இருக்கிறான் அப்படின்னு இருக்கு. அப்போ பிள்ளைகள் வளர்ந்து வருது. பிள்ளைங்க போயிட்டு ஏதாச்சும் போய் அதை நோண்டும் போது இதை நோண்டும் போது என்ன பண்ணுறாங்க, பிள்ளைகள் சில நேரத்தில் செய்யாதப்பான்னு சொல்லுவாங்க, சில நேரம் அடித்து அங்கே போகக்கூடாது இங்கே போகக்கூடாதுன்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, அடித்து கண்டிக்கிறாங்க. உங்கள் அம்மா அப்பாலாம் கண்டிச்சிருக்காங்களா இல்லைங்களா? நீங்களாம் பிள்ளைங்களை கண்டிக்கிறீங்களா? அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், நல்ல கோபத்தோட பிள்ளைகளை, ஏன் பிள்ளைங்க மேலே அதிக அன்பு, பிள்ளைங்க மேலே அதிக அன்பு. ரோட்டில் போகிறவங்க நம்ம பிள்ளைய கண்டிப்பாங்களா? ரோட்டில் போகிறவங்க நம்ம பிள்ளைய கண்டிப்பா, போது பார் ஒன்றும் தருதலையாக போது பார் புள்ள வளர்த்துருக்கான் பார் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனால் தாய்க்கு தான் எப்படி இருக்கும், பிள்ளை டே இப்படி பண்ணாதரா அப்படி பண்ணாதரா இப்படி பண்ணாதரா இப்படி செய்டா அப்படி செய்டான்னு சொல்லிட்டு பிள்ளைகளை எப்படி நடத்துகிறோம், கண்டித்து நடத்துக்கிறோம். அதுதான் வேதம் சொல்லுகிறது. சிச்சித்து உங்களுடைய வேதத்தை கொண்டு, கர்த்தருடைய வேதத்தின்படி சிச்சிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் அப்படின்றது. ஏன்னா கர்த்தருக்கு எந்த சிச்சை பிடிக்கும், கர்த்தருக்கு எது பிடிக்கும், கர்த்தருக்கு எது பிடிக்காதுங்கிறத சொல்லி கொடுக்குற மனுஷன் தான் என்னதான் பாக்கியவான்கள் அப்படின்னு இருக்குது. அதனால் இன்னைக்கு சிச்சை எதெல்லாம் எப்படியெல்லாம் சிச்சை பண்ணதுனால, சிச்சித்து நல்ல கண்டிப்பில் வளர்த்ததுனால எப்படி ஆசீர்வாதிக்கப்பட்டாங்க, சிச்சையே இல்லாதனால பிள்ளைங்க எப்படி போனாங்க அப்படிங்கிறதான் இன்றைக்கி செய்தி. பார்த்திங்கன்னா யோபு பக்தன் சொல்கிறாரு, கர்த்தருடைய சிச்சை 5:17 சில வசனங்களை நீங்கள் சத்தமாக வாசிக்கணும். அதனால் நல்லா சத்தமாக வாசிங்க. யோபு 5:17 வாசிங்க. டக்கு டக்குன்னு வாசித்தது, நிறைய வசனங்கள் அதில் உண்டு. தேவன் தண்டிக்கிற மனுஷன் பாக்கியவானாம். ஏன்னா தண்டிக்கிறது நமக்கு பிடிக்காது, தண்டிக்கிறது என்னது பிடிக்கவே பிடிக்காது. ஆனால் அவன் பாக்கியவான். அதனால என்ன, அதை தேவன் தண்டிக்கும் போது என்ன பண்ணிடாத, சோர்ந்து போகாத, அற்பமாக எண்ணிடாத. சிலர்லாம் அற்பமாக எண்ணிடுவாங்க. அதை என்னவே நம்ம என்ன பண்ணக்கூடாது, சிச்சையை கண்டிச்சா அற்பமாக நம்ம எண்ணிடவே கூடாது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். இன்னும் பார்த்திங்கன்னா நீதிமொழிகளில் இன்னைக்கு சிச்சை எப்படி, சிச்சையினால் என்ன ஆசீர்வாதம், சிச்சையினால் நமக்கு என்ன நடக்குது அப்படிங்கிறத குறித்து தான் நமக்கு ஆண்டவர் கொடுக்குற வசனம். நீதிமொழி எடுத்துக்கொள்ளுங்க. நீதிமொழியில் நிறைய வசனங்கள் உண்டு. வேக வேகமாக ஆளுக்கு ஒரு எதெல்லாம் எடுக்கிறீங்களோ. சிச்சைன்னா கண்டிக்கிறது, இப்படி செய்யாதே இப்படி செய்யுங்க இப்படி செய்யுங்க
அப்படின்னு சொல்கிறது தான் சிச்சை. அடுத்த வாரம் வந்து கேட்டேன்னா என்னன்னு கேட்டாக்க என்ன சொல்லணும்? கண்டித்தல் அல்லது சிட்சித்தல் அப்படிங்கிற தலைப்பு கொடுத்தீங்க, எங்களுக்கு பிரயோஜனமாக இருந்தது அப்படின்னு. நீதிமான் என்னை தயவாய் கொட்டினாலும் அது என் தலைக்கு எப்படி இருக்குமா? எண்ணெயை போல் இருக்குமா, அது என் தலையை அல்லல் தட்டுவதில்லை அப்படின்ட்டுருக்கு. அப்போ நீதிமானாக இருக்கிறவங்க நமக்கு இப்படி ஊழியக்காரங்க சொல்லும்போது நம்ம அதை கேட்கும்போது அது நமக்கு எப்படி இருக்கும்? அப்போ நமக்கு அது கஷ்டமாக இருந்தாலும் அதை நம்ம ஏற்றுக்கொள்ளும் பொழுது பெரிய ஆசீர்வாதங்கள் உண்டு அப்படிங்கிறதான் இந்த காரியத்தில். ஒரு வசனத்தை வாசிக்கலாம். நீதிமொழிக்கு எடுத்து வச்சுங்க. அதுக்கு முன்னாடி உபாகமம் 8:5 வாசிங்க. அதுக்கப்புறம் இதுக்கு வந்துடலாம். 8ஆம் அதிகாரம். ம் 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 ஒருவன் தன் புத்திரனை சிச்சிக்கிறது போல உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிச்சிக்கிறார் என்று உன் இருதயத்தில் என்ன பண்ண அறிந்து கொள். ஆகையால் தேவனாகிய கர்த்தருடைய வழியில் நடந்து அவருக்கு பயப்படும்படிக்கு அவர் கற்பனைகளை கை கொள்ள கடுவாய் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் பழைய ஏற்பாட்டில் ஜனங்களுக்கு சொல்கிறார். அப்போ கர்த்தருடைய சிச்சையை நீ நல்லா கவனமாக கேளு. எது பிடிக்கும் எது பிடிக்காதுன்னு ஆண்டவர் வேணால் பட்சிக்கிற தேவன், அக்கினியான தேவன், எரிச்சல் உள்ள தேவன் இருக்குது. அப்போ அவர் சிச்சிக்கும் போது டே இப்படி செய்யாதன்னு சொல்லும்போது நம்ம அந்த வழியை அறிந்து கொள்வது நமக்கு கிடைத்த ஒரு பாக்கியம். அதுலேயே 11:5 கூட ஒரு வசனம் உண்டு. அதே உபாகமம் 11:5 நினைக்கிறேன். அதுலேயே 5:11 வாசிப்போம். போது வேண்டாம், பரவாயில்ல, அப்புறம் பேசிக்கலாம். சிச்சையில் நிறைய உபாகமத்துலேயும் நிறைய உண்டு. அதே வார்த்தைகள் தான் உன்னத நீதிமொழியிலே இருக்குது. நீதிமொழிக்கு வாங்க. நீதிமொழியில் சில வசனங்களை உங்களுக்கு நான் காண்பிக்கிறேன். அதனால தான் நம்ம என்னுடைய தகப்பனாரை குறித்து சிச்சிக்கணும் சொல்லும்போது எங்கள் தகப்பனாரை மறக்கவே முடியாது. அடின்னா அடி நல்லா மூங்கி குச்சி வச்சுருப்பார். எங்கள் வீடு வந்து அப்போ வந்து கூரை வீடாக இருந்துச்சு. எங்களுக்கு வந்து எங்கள் வீட்டில் மொத்தம் 6 பிள்ளைகள். 6 பிள்ளைகளில் 4 பசங்க, 2 பொம்பளை பிள்ளைங்க. என்னையும் எங்கள் அப்பா ஒரு அடி கூட அடித்ததில்லை. அன்பிலே சொல்லுவார், மாற்றிக்குவோம். பசங்க 4 பசங்களும் குறும்புக்கார பசங்கனால எப்படி இருப்பாங்க? குறும்பு. அதனால் என்ன பண்ணுவார்னா எப்போவும் ஒரு இரவானத்தில் ஒரு மூங்கி குச்சி வச்சுருப்பார். ஏதாவது அங்கே இங்கே நின்னாங்கன்னா நேராக வாங்கடா எங்கடா போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு கையை நீட்ட சொல்லி சுள்ளுன்னு அடிப்பார். அப்படியே அப்பாப்பா போக மாட்டேப்பா, அப்பாப்பா போக மாட்டேப்பா, அப்பாப்பா போக மாட்டேப்பா அப்படின்னு சொல்லிட்டு அழுவானுங்க. அப்போ அதுக்கப்புறம் அப்பா அடிப்பாருன்னு சொல்லி ஒரு கண்டிப்புக்குள்ளே வளர்ந்தனால அது தெருவில் அநேக ஜனங்கள் இருக்கிறாங்க. அநேகர் படிக்கலை, அநேகர் பள்ளிக்கூடம் பக்கமே போகல. ஏன்னா அவங்க அம்மா அப்பா அப்படி வளர்க்காதனால பள்ளிக்கூடத்து பக்கமே போகல. ஆண்டோட கிருபையினால் கஷ்டப்பட்டு படிக்க வச்சாலும் பிள்ளைகள் எப்படியோ ஒரு நல்லபடியாக படித்து ஒரு செட்டில் ஆகி ஒரு வேலைக்கு போக, படிப்பு பற்றிக்கொள்ள, கர்த்தரை பற்றிக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்தார். கண்டிப்பு ரொம்ப 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 முக்கியம். ஒரு பிள்ளையாக இருந்தாலும் கண்டித்து வளர்க்கணும். 5 பிள்ளையாக இருந்தாலும் எப்படி வளர்க்கணும்? கண்டித்து வளர்க்கணும். அதில் சில வசனத்தை சொல்லிவிட்டு யார் யாரை எப்படி வளர்த்தாங்க, எதனால் ஆசீர்வாதம் வந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம். நீதிமொழிக்கு வந்துடுங்க. அதில் நிறைய வசனத்தை சுட்டி காட்டுவேன், வேகமாக படிக்கலாம். 3ஆம் அதிகாரம் 11, 12, 13, 14 வாசிக்கலாம். ம் 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 அவரை சிச்சிக்கிறார். பாருங்கள், கண்டு கொள்ளும்போது சோர்ந்து போகாத. சிச்சை வரும்பொழுது நமக்கு அப்படி தான் இருக்கும். ரொம்ப என்னடா எப்போ பார்த்தாலும் திட்டுறாங்க, இதை சொன்னால் திட்டுறாங்க, அதை சொன்னால் திட்டுறாங்கன்னு சொல்லுவேன். ஆனால் அதை நம்ம சோர்ந்து போகாதபடி இருக்கும்போது கர்த்தர் தகப்பன் தான் நேசிக்கிற புத்திரனை சிச்சிக்கிறது போல கர்த்தரும் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ, அதான் மேட்ரு. எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை தான் என்ன பண்ணுவார்? சிச்சிக்கிறாரு. ஞானத்தை கண்டடைகிற மனுஷனும் புத்தியை சம்பாதிக்கிற மனுஷனும் பாக்கியவான்கள். அதின் வர்த்தகம் வெள்ளி வர்த்தகத்திலும் அதினாதாயம் பசும்பொன்னிலும் உத்தமமானது. முத்துக்களை பார்க்கிலும் அது விலையேறப்பெற்றது. நீ இச்சிக்கத்தக்கது ஒன்றும் அதற்கு என்னது நிகரே கிடையாது. அந்த அளவுக்கு ஞானத்தை, சிச்சை ஞானத்தை கொடுக்கும். இப்படி செய்ப்பா, இப்படி சொல்லுப்பான்னு சொல்லும் பொழுது அந்த ஞானத்துக்குள்ளே பிள்ளைகள் வளர்ந்து வர்றாங்க. அப்போ முதிர் வயதுலையும் என்ன பண்ணுவாங்க? இந்த சிச்சையை முதிர் வயதில் விடாது இருப்பாங்க. அப்பாவுக்கு எது பிடிக்கும்? என் தகப்பனார் இல்லை தான், ஆனாலும் எங்கள் அப்பா உயிரோடு இருக்கிற மாதிரியே எனக்கு ஒரு நினப்பு.
இது பிடிக்காது இது பிடிக்காது அப்படின்னு சொன்னதை என்னுடைய மைண்டில் நான் நினைத்து கொள்வேன். அப்போ ஆண்டவருக்கு பிடித்தமானது எதுன்னு வேதத்தில் நம்ம பிரியமானவனே உன் ஆத்துமா வாழுகிறது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருந்தார். அப்போ பிரியமான எதுனா 3 யோவானில் சொல்லப்பட்டிருக்குது, உன் ஆத்துமா வாழுகிறது போல எல்லாவற்றிலும். ஏன்னா நீ கர்த்தருக்கும் மற்றவங்களுக்கும் செய்கிறத உண்மையாக செய்கிறாய், சத்தியத்தில் நடந்து கொள்ளுகிறாய் என்று உன்னை குறித்து நான் கேள்விப்படுகிற சந்தோஷத்தில் அதிகமான சந்தோஷம் எனக்கு இல்லை அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டு, ஏன்னா அந்த அளவுக்கு நல்லா நடத்திட்டு போயிட்டார் காய்வை. அதனால் அந்த பிள்ளைகள் அப்படி வளர்ந்ததுனால ஒரு பெரிய சந்தோஷம். அதனால் அதுதான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி நிறைய வசனங்கள். அதிலே 13வது அதிகாரம் 24 வாசிக்கலாம். நீதிமொழிகளில் உங்களுக்கு நிறைய ஞாபகப்படுத்துகிறேன். எல்லாமே அதே சம்மந்தப்பட்டதாக தான் இருக்கும். 13ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை பாருங்களேன். பிரம்பை கையாடாத மனுஷன் ஏற்கனவே கண்டிக்கிறான். பிரம்பு குச்சி எடுத்தால் பிள்ளைங்க என்ன பண்ணும் பார்த்துருக்கீங்களா? பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்க? நடுங்குவாங்க, பயப்படுவாங்க அடித்தா. அதே சமயம் எந்த அளவுக்கு அடிக்கிறோமோ பிள்ளைகள் என்ன பண்ணிடுவாங்க? நம்மளோட ஐக்கியமாகிடுவாங்க. இப்போ தாய் பிள்ளைங்களை நீங்கள் என்ன பாருங்களேன், குழந்தை செய்வியான்னு அடித்தா, சரிம்மா நீ வாம்மா உங்கள் அம்மா அடிக்குது நீ என்னட்ட வந்துருமான்னா புள்ள வந்துருமா? பார்த்துருக்கீங்களா? பிள்ளைங்களை பார்த்துருக்கீங்களா? குழந்தைங்கள இப்போ நீங்களே பாருங்களேன். எங்கள் பேரனை கிரேசி அடிக்குதுன்னு வச்சுங்களேன், அம்மா அடிக்கிறாளாப்பா, சரிடா நீ வந்துடுடா என்னட்ட வந்துடுடா. அண்ணா என்ன பண்ணும்? வராத என்ன பண்ணோம்? அடித்தாலும் எங்கே போயிடும்? அம்மாட்ட தான் போயிடும். அங்கே தான் அன்பு அதிகம் இருக்குது. பாருங்கள், ஒரு டைம் தெருவில் ஒரு பையன் ரொம்ப சேட்டை பண்ணான்னு அவங்க அம்மா அடித்தாங்க. வாடி தங்கம் போங்க அப்படின்னு. உடனே என்ன எங்கள் அம்மாவை திட்டுறியா அப்படின்னு சொல்லிட்டு சண்டைக்கு வந்துட்டான். சிட்டுன்னு குட்டின்ட்டு பையன். ஏன்னா அவனுக்கு என்ன இருக்குது? கண்டிக்கும் போது அம்மா மேலே ஒரு அன்பு, இது மாதிரி செய்யக்கூடாது, அதனால தான் அம்மாவை கண்டிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அதிக அன்பு. அதனால தான் இங்கே பார்த்தீங்கன்னா 24 பிரம்பை கையாடாதவன் தன் மகனை பகைக்கிறான், அவன் மேல் அன்பாக இருக்கிறவனும் அவனை ஏற்கனவே என்ன பண்ணுறான்? தண்டிக்கிறான். இந்த மாதிரி செய்யக்கூடாதுப்பா, இப்படி செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அப்போ தண்டிக்கிறது, பிள்ளைகளை கண்டிக்கிறது பெற்றோருக்கு தலையான கடமை. பெற்றோர் பிள்ளைகளை 5ல் விளையாதது 50ல் விளையாது. 5லே விளைய வச்சிட்டோம்னா அது 50 வரைக்கும் என்ன பண்ணாது? விடவே விடாது. அதனால தான் அந்த காரியத்தை ஆண்டவர் சொல்கிறார். அப்போ இன்னும் நிறைய காரியங்கள். நீதிமொழிகள் 29:15 வாசிப்போம். 29:15. ம் 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 தன் இஷ்டத்துக்கு விட்டுட்டு இந்தடா சாப்பிடு வந்து வச்சுக்கோப்பா அப்படின்னு சொல்லிட்டு தான் கண்டிக்காதபடிக்கு விட்டுட்டாக்க என்ன ஆகிடும்? தாய்க்கு கடைசி நேரத்தில் என்ன ஆகிடும்? வெட்கத்தை உண்டு பண்ணிடும். அதனால் பிரம்பும் கடிந்து கொள்ளுதலும் ஞானத்தை கொடுக்கும். 2 பேரண்ட்ஸை குறித்து பார்த்திங்கன்னா, ஒரு பேரண்ட்ஸ் என்ன பண்ணாங்களாம், ஒரு வாட்டி ஒரு பக்கத்து வீட்டில் ஒரு செம்பு இருந்துச்சான். ஓட்டமாக ஓடி வந்து செம்பை கொண்டாந்து கொடுத்துட்டானா. ஒரு நாள் அந்த அம்மா வீட்டில் தச்சுட்டு ஊசியை வச்சுட்டு போயிடுச்சான். இந்த ஊசியை தூக்கிட்டு வந்து அம்மா ஊசி கேட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஊசி கேட்டாக்க கடையில் வாங்கி கொடுக்கணும். இவன் என்ன பண்ணிட்டான்? ஊசி இல்லைன்னு உங்கள் அம்மா சொன்னதுக்கு பக்கத்து வீட்டில் ஊசி தச்சுட்டு அந்த அம்மா வச்சுட்டு போயிடுச்சு பாருங்கள். விளாண்டுட்டு இருந்தேன், அம்மா தான் ஊசி கேட்டாங்களே எடுத்தாந்து கொண்டு கொடுக்கும். ஊசி திருடுனா, செம்பு திருடுனா, அங்கே இருக்கிற கத்திரிக்கோள், அங்கே இருக்கிற மண்வெட்டி, இப்படியே ஒன்றா கொண்டு கொடுத்தான். தங்கம் எப்படி எடுத்துகிட்டு வருது பாரு, என்ன பண்ணுது இந்த பிள்ளை என்னானத்தை எடுத்துகிட்டு வந்து கொடுக்குது பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா என்ன பண்ணிட்டாங்க? கொஞ்சம் கூட கண்டிக்கவே இல்லை. இப்படியே ஒன்று வீட்டில் திருடி, அங்கே திருடி, இங்கே திருடி, பெரிய திருட்டு பட்டமாகி ரொம்ப பயங்கரமான ஒரு நிறையா கோடிக்கணக்கில் நிறைய திருடி அவனுக்கு தூக்கு தண்டனை வர்ற வரைக்கும் அவங்க அம்மா என்ன பண்ணல? கண்டிக்கவே இல்லை. அதனால என்ன ஆயிடுச்சு? தூக்கு தண்டனை வந்துருச்சு. பயங்கரமான ஒரு கிரிமினல் குற்றவாளி ஆகிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு தூக்கு தண்டனை தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ பாருங்கள், இவ்வளவுக்கு காரணம் என்ன? ஏன்டா இப்படி பண்ணினேன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நான் இந்த அளவுக்கு இவ்வளோ மோசமாக இவ்வளோ தூக்கு தண்டனைக்கு காரணமே யார் தானா? அவன் சொல்கிறான் தீர்ப்பில் நீதிபதிக்கிட்ட, ஏன்டா நீ இப்படி பண்ண? உனக்கு சிறு வயதுலேருந்து என்ன, உன்னை யாரும் கண்டிக்கலையா, என்ன ஏதுன்னு சொல்லி அவங்க நீதிபதி கேட்குறாரு. ஏன்னா அதுக்கப்புறம் உயிர் போகுது. இப்போ இவனுக்கிட்ட சில வாக்குமூலம், சில காரியங்கள்லாம் கேட்கும்போது அவன் சொல்கிறான், நான் இவ்வளவு மோசமானவனாக வாழ்ந்ததுக்கு காரணம் யார்? காரணம் என்னுடைய தாய். அன்றைக்கி ஒரு ஊசி திருடும்போது, செம்பு எடுத்துகிட்டு வந்து கொடுக்கும்போதே என்னை இப்படி செய்யாதரான்னு சொல்லியிருந்தா நான் இந்த மாதிரி ஆயிருக்கவே மாட்டேன். எங்கள் அம்மா கண்டிக்கவே இல்லை. நான் அதிலேயே திருட்டில் நான் முத்தி போய் இன்றைக்கி நான் இன்னும் சில நிமிஷத்துக்குள்ளார எனக்கு என்ன ஆக போகுது?
எல்லாம் எனக்கு தூக்கு தண்டனை வரப்போகுது அப்படின்னு சொல்லி என்னுடைய தூக்கு மரணத்துக்கு காரணமே என்னுடைய தாய் தான். அப்படி அதே இன்னொரு தாயை குறித்து பார்க்கும் பொழுது நல்ல உயர்வு, நல்ல ஒரு கஷ்டப்பட்டு பிள்ளைய படிக்க வச்சு பட்டதாரி ஆக்கி வேலை செஞ்சு பாத்திரம் வளர்க்குற வேலை செஞ்சு ஒரு பிள்ளைய கஷ்டப்பட்டு படிக்க வச்சுருக்குறாங்க. படிப்பான்னு சொல்லி படிக்க வச்சு பரீட்சை எழுதி பாஸ் பண்ணி ஒரு நல்ல கலெக்டர் ஆகிருக்கிறார். கலெக்டர் ஆகி இவ்வளோ தூரம் நீ இவ்வளோ கஷ்டப்படுற குடும்பத்தில் நீ வளர்ந்து வந்திருக்கிறியே, இதுக்கெல்லாம் யாருப்பா காரணம்னா யாரை தூக்கி சொல்கிறான்? எங்கள் அம்மா தான் காரணம். எனக்கு நீ படிப்பான்னு சொல்லி என்னை எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த பாடத்தை படிப்பா, நான் ஃபீஸ் கட்டுறப்பான்னு சொல்லி ஒவ்வொன்றுக்கும் எனக்கு இப்படி செய்ப்பான்னு சொல்லி என்னை புத்தி சொல்லி எனக்கு இப்படியெல்லாம் செஞ்சாங்க. இந்த அளவுக்கு உயர்வு காரணம் யார்? எங்கள் அம்மா தான். அப்போ எந்த தாய் மாதிரி இருக்கணும்? கண்டிக்கிற நல்லா வளர்க்குற தாயாக இருக்கணும். அவங்க தேய்ச்சது பாத்திரமாக இருந்தாலும் பிள்ளைய என்ன ஆக்கிட்டாங்க? கலெக்டர் ஆக்கிட்டாங்க. அந்த அளவுக்கு உண்மையை உத்தமத்தை சொல்லி கொடுத்து வளர்த்துருக்குறாங்க. அப்போ நமக்கு கொடுத்துருக்கிற பிள்ளைகள் குடும்பங்களில் நம்ம பிள்ளைகளை சிச்சித்து நடத்தணும். நம்மளை ஒருத்தவங்க சிச்சிக்கும் போது என்ன பண்ணணும்? கேட்டுக்கணும். நம்ம சிச்சையை எப்படி பிள்ளைங்க இப்போ கேட்டு நடந்தாக்க எப்படி ஆசீர்வாதமோ, நீதிமான் என்ன தயவாய் கொட்டினாலும் அது என் தலைக்கு எண்ணெய் போல் இருக்கும். அது பாருங்கள், அதை குறித்து ஒரு வசனம் உண்டு. இதில் நிறைய வசனங்கள் அந்த தண்டிக்கிற வசனம். இன்றைக்கி காலையில் கூட நான் இங்கே பைபிள் படிக்கும்போது நிறையா அந்த கண்டிக்கிற வசனத்தை குறித்து நிறையா காரியங்களை நான் கற்றுக்கொண்டேன். அப்போ தண்டிக்கிறதை குறித்து நீங்கள் நல்ல சில நேரத்தில் அது அப்படி கஷ்டமாக இருந்தாலும் கண்ணில் தண்ணி வந்தாலும் அதில் நம்ம செய்து திருந்தி கொள்ளும் பொழுது பெரிய ஆபத்துலேருந்து கர்த்தர் என்ன பண்ணுவார்? ஆசீர்வாதத்தை நமக்கு தருவார். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் ஒரு வசனத்தை சொல்கிறாரு. அதை சொல்லி நான் முடிக்கிறேன் உங்களுக்கு. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 5 வாசிப்போம். எபிரேயர் ம் 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 எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம். வாசிங்க. 12 எத்தனாவது வசனம்னு சொல்லி காட்டுங்க அவங்களுக்கு. அவங்க ஒரு ஆள் ரொம்ப முக்கியம். ம் 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 9வது வசனம். ம் 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 அல்லேலூயா. பாருங்கள், இதில் 11 வசனங்களும் அதில் ஆண்டவர் சிற்றையை குறித்து எழுதுகிறார். பாருங்கள், 5வது வசனம், என் மகனே, அடிக்கடி அதுதான் வருது. என் மகனே, கர்த்தருடைய சிற்றையை அற்பமாக எண்ணாதே, அவர் கடிந்து கொள்ளும் போது சோர்ந்து போகாதே. கர்த்தர் எவனிடத்தில் அன்பாக இருக்கிறாரோ அவர்களை சிச்சித்து அவர் சோர்ந்து போகிறவனுக்கு அந்த மகனை என்ன பண்ணுறாரு? தண்டிக்கிறார். தன்னுடைய பிள்ளைகளுக்கு வேண்டிய கிருபைகளை அவர் கொடுக்குறாரு. எந்த சிச்சையும் பாருங்கள். அடுத்து, நீங்கள் சிச்சையை சகிக்கிறவர்களாக இருந்தால் தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார். தகப்பன் சிச்சியாத புத்திரன் உண்டோ? நம்ம சிச்சித்து நடத்தும் போது அந்த வழியில் நடத்திட்டா நம்மளை புத்திரரா, பிள்ளையா, பாக்கியமான பிள்ளைகளாக ஆண்டவர் நடத்துகிறார். எல்லாருக்கும் கிடைக்கும் சிச்சை நமக்கு கிடையாது இருந்தாக்க நம்ம புத்திரராக இராமல் எப்படி ஆயிருப்போம்? வேசி பிள்ளைகளாக இருப்போம். கண்டிச்சப்போ நம்ம திருந்தாமல் கண்டிக்கிறதையும் கண்டுக்காமல் இல்லைன்னா நமக்கு ஒரு சிச்சையும் கிடைக்கலன்னா நம்ம யாராக இருந்திருப்போம்? வேசி பிள்ளைகளாக இருந்திருப்போன்னு வேத வசனம் சொல்லுவது. அன்றையும் நம்முடைய சரீரத்தின்படி தகப்பன்மார் நம்மை சிச்சிக்கும் போது அவர்களுக்கு நம்ம என்ன பண்ணுறோம்? அப்பாவுக்கு இது பிடிக்காது, ஐயோ அம்மா திட்டிடுவாங்க, ஐயோ நான் வரமாட்டேன்,
அம்மா திட்டிடுவாங்க. என்ன பண்ணுதுங்க பிள்ளைங்க? பயந்துட்டு போகாதுங்க. அப்போ அன்றியும் நம்முடைய சரீரத்தின்படி நடக்கிற தகப்பன்மார்களுக்கு நாம் சிட்சிக்கும் போது நம்ம அவர்களுக்கு அஞ்சு நடந்திருக்க, நாம் பிழைக்கத்தக்கதாக ஆவிகளின் பிதாவுக்கு வெகு அதிகமாய் அடங்கி நடக்க வேண்டும் அல்லவா? நாம் பிழைக்கணும்னு சொல்லிட்டு ஆவியானவர் நம்ம சிட்சிக்கும் போது நம்ம எப்படி நடக்கணும்? அடங்கி நடக்க வேண்டும் அல்லவா அப்படிங்கிறார். அப்போ நம்ம ஆண்டவர் சிட்சிக்கும் போது சில நேரத்தில் கடிந்து கொள்ளுதல் சிட்சையெல்லாம் வசனத்தின் மூலமாக கொடுப்பார், செய்தியின் மூலமாக கொடுப்பார், ஏதாவது ஒரு போராட்டத்தின் மூலமாக கொடுப்பார். அதில் நம்ம என்ன பண்ணிடணும்? அலர்ட் ஆகி அதுலேருந்து நம்ம வெளி வரும் பொழுது அந்த சிட்சை நமக்கு எப்படி கொடுக்கும்னா, எப்படி கிடைக்கும்னா, அவர் 10-11 ரொம்ப முக்கியம். அவர்கள் தங்களுக்கு நலமென்று தோன்றினபடி கொஞ்ச காலம் சிட்சித்தார்கள், இவரோ தம்முடைய பரிசுத்தத்துக்கு நாம் பங்காளிகளாகும் பொருட்டு நம்முடைய புரோஜனத்துக்காகவே என்ன பண்ணுறாரு? சிரிச்சுக்கிறார். பிள்ளைகள் கொஞ்ச காலத்தில் நல்ல பிள்ளைங்க நல்லா வளர்ந்து நல்லபடியாக இருக்கணும்னு கொஞ்ச காலத்தை சிரிச்சுக்கிறார். ஆனால் நம்ம நித்தியமாக ஆண்டவரோடு கூட இருக்கணுங்கிறதுக்காக தான் பிதாவானவர் நம்மளை என்ன பண்ணுறாரு? சிட்சிக்கிறார், கண்டிக்கிறார், திருத்துகிறார், புத்தி சொல்கிறார். அந்த வார்த்தைகளை நம்ம கேட்டு நம்ம லைனை சரிப்படுத்திக்கிட்டோன்னா கர்த்தர் என்ன பண்ணுறார்? பெரிய ஆசீர்வாதத்தை நம்முடைய புரோஜனத்துக்காக தான் என்ன பண்ணுறாரு? சிட்சிக்கிறார். பாஸ்டர் சில நேரத்தில் கடினமாக பேசுவார். அதெல்லாம் நமக்கு என்ன ஆகும்? கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், வலிக்கும். எந்த சிட்சையும் தற்காலத்தில் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதில் பழகும் பொழுது தான் அது நீதியாகிய பலனை தரும். அடுத்து பாருங்கள், எந்த சிட்சையும் தற்காலத்தில் சந்தோஷமாய் காணாது துக்கமாய் காணும். ஒருத்தர் திட்டா, என்ன நீ இப்படி இருக்கிறீங்க, என்ன அப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி நம்ம திட்டும்போது அது அந்த நேரத்தில் ரொம்ப துக்கமாக இருக்கும். ஆகிலும் அதில் பழகினவர்களுக்கு நீதியாகிய சமாதான பலனை தரும். அப்போ நீதியாகிய சமாதான பலன் வேணுமா வேண்டாமா? அப்போ நம்ம கடிந்து கொள்ளும் பொழுது கர்த்தர் நமக்கு படிக்கும் பொழுது நிறைய காரியங்கள் நமக்கு உணர்த்துவார். அந்த காரியத்தை நம்ம செய்யும் பொழுது நீதியாகிய சமாதான பலன், அந்த ஒரு பலன் இருக்குது பாருங்கள், நீதியாகிய சமாதான பலனை ஆண்டவர் நமக்கு கொடுக்குறாரு. அதனால் சிட்சையை நம்ம ஏற்றுக்கொள்ளணும், சிட்சையை சகிக்கணும். அதனால் நிறைய ஆசீர்வாதங்கள் உண்டு. இப்போ சிட்சையினால் என்னென்ன ஆசீர்வாதங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இந்த ஆசீர்வாதத்தை நான் பின்னாடி கரெக்டாக சொல்கிறேன். 2 பேரை குறித்து பார்ப்போம். சாமுவேலும் ஆலயத்தில் தான் வளர்றான். ஏலியின் பிள்ளைகளும் எங்கே வளர்கிறாங்க? ஆலயத்தில் தான் வளர்கிறாங்க. ஏலிக்கும் பிள்ளைகள் உண்டு, ஓப்பனி பின்னகாசுன்னு சொல்லிட்டு 2 ஆண் பிள்ளைகள் உண்டு. சாமுவேல் ஒரு விசுவாசியனுடைய பிள்ளை, ஆலயத்தில் கொண்டு விட்டு போயிட்டாங்க. அது எப்படி வேணாலும் என்ன பண்ணியிருக்கலாம்? அங்கே ஓடி இங்கே ஓடி விளாண்டுருக்கலாம். எப்போல்லாம் அந்த பாஸ்டர் ஏலி கூப்பிட்றாரோ, எப்போல்லாம் உட்காருப்பா, எழுந்திரிப்பா, அதை செய்யப்பா, அதை செய்யப்பா, சர்ச்சை கூட்டுப்பா, எந்த வேலையை செய்யப்பா அப்படின்னு என்னென்ன சொல்கிறாரோ இதை எல்லாம் செஞ்சது யார்? சாமுவேல். சாதாரண ஒரு விசுவாசியினுடைய மகன். கொண்டு வந்து ஆலயத்தில் விட்டாங்க. அம்மா கூட எப்பயாவது வந்து பார்ப்பாங்க. ஆனால் ஆலயத்திலே வளர்ந்தது ஏலியினுடைய பிள்ளைகள். ஓப்னி பினகாசுன்னு 2 பிள்ளைகள் வளர்கிறாங்க. 2 பிள்ளைகளும் ஆலயத்தில் நல்ல பெரிய சர்ச்சு, எல்லா பொருட்கள் நல்ல பலி, அன்னைக்கெல்லாம் பலி செலுத்தி பிரியாணி மாதிரி நல்ல இறைச்சி தான் என்ன பண்ணுவாங்க? சாப்பிடுவாங்க. இறைச்சியை பலி செலுத்தி, இப்போல்லாம் ஆடு வெட்டி கெடா அடித்து என்ன பண்ணுறாங்க? சாப்பிட்றாங்க, பார்த்துருக்கீங்களா? அது மாதிரி அந்த நாட்களில் பலி செலுத்திட்டு அதை நல்லா வேக வச்சு, சிலதை நீக்க வேண்டியதை நீக்கிட்டு, எதை போடணுமோ போட்டு வேக வச்சு சாப்பிடுவாங்க, அதை கொடுப்பாங்க. ஆனால் இந்த ஓப்பனி பின்னகாசு என்ன பண்ணுவாங்கன்னா, வெந்துக்கிட்டு இருக்கும்போது என்ன பண்ணுவாங்க? எடுத்து சாப்பிடுவாங்க. வெந்துக்கிட்டு இருக்கும்போதே சபையார் அவ்வளோ பேர் இருப்பாங்க. வெந்துக்கிட்டு இருக்கும்போதே என்ன பண்ணுவாங்க? வெந்தும் வேகாமல் பச்சையாகவே என்ன பண்ணிடுவாங்க? அவ்வளவு உரிமை, அவ்வளவு என்னப்பா வேகட்டுப்பா, இருப்பா, உனக்கு தெரியாது வேலைப்பார், என்ன பண்ணிடுவாங்க? கண்டிக்கிறவங்கள யாருமே யார் பேச்சையுமே கேட்க மாட்டாங்க. அப்படி அவங்க அப்பாவும் சொல்லுவார், அப்பா இப்படியெல்லாம் செய்யாதீங்கப்பா, இப்படியெல்லாம் செய்யாதீங்கப்பான்னு ஏலி சொல்லுவார். ஏலி தகப்பன் கண்டியாமல் இல்லை, சொல்லுவார். சொல்கிறத என்ன இப்போ கேட்டால் தானே பிள்ளைங்க, சில பிள்ளைங்க என்ன பண்ணாது? கேட்காது. அப்படி நிலமை என்ன ஆயிடுச்சுன்னா, உடன்படிக்கை பெட்டியும் பிடிபட்டு போயிடுச்சு. திருப்பி இவர்கள் ஓப்பினி பின்னகாசும் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த இடத்துல எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா அவங்கள அந்த இடத்துல இறந்து போயிடுறாங்க. 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரத்துலன்னு ஓப்பனி பின்னகாசுடைய செய்தி மறிச்சிருவாங்க. அடுத்து அவங்க சந்ததியில் ஊழியக்காரனாக வர வேண்டியவங்க இறந்து போயிடுவாங்க. ஏன்னா அந்த சிச்சையை கேட்கவே இல்லை. வேகங்குழி எடுக்கிறது, அங்கே ஒரு சர்ச்சுக்கு வருகிற சபையாரோடு அவங்க என்ன பண்ணுவாங்க? பாவம் பண்ணுவாங்க, துணிகரமாக செய்வாங்க. ஆனால் அங்கேதான் இருக்கிற சாமுவேல் தெய்வ பயத்தோடு வளர்ந்து, பயபத்திரமாக வளர்ந்து, அந்த இடத்துல அடுத்து ஏலிக்கு அப்புறம் ஒரு பெரிய தீர்க்கதரிசியாய், ஒரு ஊழியக்காரனாய், நியாயாதிபதியாய், அநேக குடும்பங்களுக்கு நியாயம் விசாரிக்கிற ஒரு நியாயாதிபதியாகவே யார் வந்துட்டா?
சாமுவேல் வந்துட்டார். பெரிய வளர்ப்பு, பெரிய ஆச்சரியம். அந்த தாயினுடைய ஜெபம், அந்த தாயினுடைய வளர்ப்பு, அப்பா நான் உன்னை உங்க விட்டுட்டு போகிறேன், நீ சொன்னதெல்லாம் கேட்கணும்ப்பா, பாஸ்டர் என்ன சொல்கிறாரோ அதை கேளுப்பா, வேறு எதையும் செய்யாதப்பா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணியிருப்பார், கண்டிச்சிருப்பார். கண்டிச்சதுனால அந்த மாத்திரம் கேட்டுட்டு இருந்து சாமுவேல் வளர்ந்து பெரியவன் ஆகி கர்த்தருக்கும் மனுஷருக்கும் பிரியமுள்ளவனாக காணப்பட்டான். அவனுடைய வார்த்தைகளில் ஒன்றும் தரையிலே விழுந்து போக விடவில்லை அப்படின்னு இருக்கு. அந்த அளவுக்கு பெரிய ஒரு கிரேட் மனிதனாக சாகிற வரைக்கும் ஒரு குறை சொல்ல முடியாதபடிக்கு வாழ்ந்து வந்துட்டார். அப்போ அவருடைய வளர்ப்பு, அந்த வார்த்தையை கேட்டு வாழ்ந்தார். அதே ஏலியினுடைய பிள்ளைகள் கோயிலுக்கு பூனைக்கு என்ன தெரியாதான், பயம் தெரியாதான். இது சர்ச்சு, இந்த சர்ச்சில் வந்து நம்மெல்லாம் விளையாடக்கூடாதுன்னு கோயில் பூனைக்கு தெரியுமா? பூனைக்கு தெரியவே தெரியாது. அது கோயிலில் வளர்க்குற பூனைக்கு ஒன்றுமே தெரியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலை பாருங்கள். ஒப்பனி பின்னக்காசும் அந்த இடத்துல மாண்டு போயிடுறாங்க. அப்படிப்பட்ட ஒரு துரோகமான செயல். அப்போ சிச்சை நமக்கு ரொம்ப ரொம்ப என்னது, காதலே வரலையே, சிச்சை முக்கியம். அதனால் இன்னொருத்தவங்க வளர்ந்ததை காட்டுறேன். எஸ்தர் புத்தகம் ரொம்ப கண்டிப்பு. மொர்தகாய் சாதாரண ஆள் கிடையாதுங்க. உங்கள் அப்பா எங்கள் அப்பாலாம் தோத்துடணும். மொர்தகாய் எஸ்தரின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரம் 7லிருந்து 10 வரைக்கும் வாசிப்போம். ம் 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 பூர்வத்தாரையும் கற்பித்திருந்தான். மொர்தகாய் வந்து இவள் அம்மா அப்பா கிடையாது, ஒரு அனாதை பெண்ணை தன்னுடைய பிள்ளையா, தன்னுடைய குமாரத்தையா, சொந்த குமாரத்தையா எடுத்து அன்போடு வளர்க்குறார். எப்படி ஒரு பெத்த தகப்பன் வளர்ப்பாரோ அதுபோல் ஒரு தகப்பனாக இருந்து வளர்க்குறாரு. இல்லை அன்பு காட்டுறாரு, சாப்பாடு கொடுக்குறாரு. அந்த பிள்ளை எப்படியாவது ஒரு ஸ்தானத்துக்கு வந்துடும். ஒரு ராஜாத்தியாக வளர்ப்பு பிள்ளையை நினச்சி ஒரு ஆசீர்வதிக்கிறார் பாருங்கள். எனக்கு ரொம்ப பிடிச்சது மொர்தகாய்க்கு ஒரு சொல்லிட்டு வைங்க. மொர்தகாய் தன்னுடைய சரி ஏதோ அம்மா அப்பா விட்டுட்டு போயிட்டாங்களா, சரி ஏதோ வளர்ப்போம் அப்படின்னு இல்லாதபடிக்கு தன்னுடைய பிள்ளை தன்னுடைய சொந்த குமாரத்தியாக எடுத்து வளர்க்குறாரு. அந்த வார்த்தை ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தன்னுடைய குமாரத்தியாய் அவளை எடுத்துக்கொண்டான் அப்படின்னு இருக்கு. எடுத்துக்கொண்டு வந்து எல்லாரும் ஆங்காங்கே அவங்கள ஒரு படித்து கொஞ்சம் தூரம் வளர்ந்து யாராவது அந்த ஊரில் இருக்கிறவங்களுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி கொடுத்து ஏதோ அந்த பிள்ளை அனாதை பொண்ணு நான் வளர்த்தேன் தாங்க கட்டி கொடுத்தேன் அப்படின்னு இல்லாதபடிக்கு அவரை குறித்து ஒரு பெரிய நோக்கத்தை இந்த மொர்தகாய் நினைக்கிறார் பாருங்கள். அப்போ இந்த ஆகாஸ்வேர் ராஜாவுக்கு திருமண காரியங்கள் அறிவிக்கப்படுது. எல்லா கன்னியும் எல்லா நாட்டிலிருந்தும் எல்லா கன்னி பெண்கள் எல்லாம் அழகழகு பியூட்டி நல்ல ராஜகுமாரத்திகள்லாம் வந்து இந்த கன்னி மடத்தில் வந்து இருக்கிறாங்க. நல்ல சுத்திகரிப்புக்கு தேவையான பொருட்கள் எல்லாத்தையும் கொடுத்து ராஜா எவரை கல்யாணம் பண்ண சித்தமாக இருக்கிறாரோ அவரை கல்யாணம் பண்ணுவார் அப்படின்னு சொல்லி இந்த அறிவிப்பு வருது. அதில் யாரை கொண்டு வந்து சேர்த்துடணுமா, எஸ்தரை கொண்டு வந்து சேர்த்துடணும் அவருக்கு ஆசை. சொல்லி கண்டித்து வளர்க்குறாரு பாருங்க. போய் அங்கே இரு, உனக்கு வேண்டியதெல்லாம் நான் செய்கிறேன்னு சொல்லிட்டு கொண்டு போயிட்டு நம்ம யார் என்ன எந்த குடும்பம் நம்ம வந்து யூத குலம் அப்படிங்கிறதெல்லாம் என்ன பண்ணிடாத சொல்லிடாத. ஏன்னா ஆகாஸ்வர் ராஜா 120 தேசத்துக்கு ராஜாவாக இருக்கார். யூத குலம்னாலே பிடிக்காது.
அதனால நீ என்ன பண்ணிடு, இதெல்லாம் சொல்லிடாத, ஜாக்கிரதையாக இருக்கணும், இப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறாங்களோ அதை தான் நீ என்ன பண்ணணும், பியூட்டிஷியனுக்கு என்னென்ன தேவையோ அதை தான் நீ என்ன பண்ணணும், வாங்கணும். எல்லாரும் போடுற மாதிரி நீ போடக்கூடாது அப்படிங்கிற எல்லா கண்டிஷனும் கண்டிக்கிறார். கண்டித்து அதே மாதிரி பார்த்திங்கன்னா அவளை குறித்த ஒரு செய்தி அந்த புத்தகத்துக்கே ஒரு வார்த்தை கொடுத்துருப்பேன். அதான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. 2ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசிங்க. ம் 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 என்ன ஒரு வார்த்தை பார்த்தீங்களா? இந்த புத்தகத்துக்கே 10 அதிகாரம் சொற்கேட்டு நடந்து ஆசீர்வாதம், அதுதான் மேட்டரை வச்சுருக்கேன். சொன்னபடி கேட்டால் ராஜாத்தி ஆயிட்டா, சொன்ன பேச்சு கேட்டால் ராஜாத்தி ஆயிட்டா அப்படின்னு தான் நான் செய்தி மக்களுக்கு புரியாதவங்களுக்கெல்லாம் நான் சொல்லும்போது, சொன்ன பேச்சு யார் என்ன செஞ்சாவ, வேறு ஒன்றுமே செய்யலை. சொன்ன பேச்சு என்னென்ன சொல்லணுமோ, என்னென்ன மொர்தகாய் சொன்னாரோ, என்னென்ன அந்த ஆகாய் சொன்னார், ஆகாய் வசத்தில் விட்டு போகிறாங்க, என்னென்ன அந்த எஜமான் சொல்கிறாரோ அதை மாத்திரம் தான் என்ன பண்ணுறாங்க, சொல்கிறாங்க. கன்னி மாடத்தில் நிறைய நாட்டிலேருந்து வந்திருக்கிறாங்க. ஆனால் கத்தர் அழகாக கொண்டு வந்து போகிறார். எஸ்தருக்கு ராஜா ஆகாஸ்வேர் கண்களில் எஸ்தருக்கு தயவு கிடைத்தது. அவர் பட்டத்து ஸ்ரீயானால். அந்த வசனத்தை பாருங்களேன், எல்லாம் 15:2-15 பாருங்கள். மொர்தகாய் தனது குமாரத்தியாய் ஏற்றுக்கொண்டவள். ம் 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 வேறு ஒன்றுமே கேட்கல. என்ன நியமிச்சிருக்காங்களோ அவ்வளோ சொன்ன பேச்சு, அவ்வளோ கட்டன் ரைட்டான பண்ணியிருக்கிறாங்க, சொன்ன பேச்சு கேட்டிருக்காங்க. சில நேரத்தில் சில பிள்ளைங்க எல்லாம் நிறைய போடுவாங்க. ஐயோ நமக்கு இது மாதிரி இருந்தால் தானே நம்ம ராஜா விரும்புவார் அப்படின்னு அந்த பொண்ணுக்கு என்ன பண்ணியிருக்கலாம், ஆசை, வாலிப பிள்ளை தானே ஆசை வந்திருக்கலாம். ஆனால் தன்னை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு டேடி, அதனால நம்ம இதெல்லாம் செய்யக்கூடாது. ஏகாய் என்ன சொன்னாரோ அதையும் பாருங்கள். ஏகாய் நியமித்ததே அல்லாமல் வேறு ஒன்றும் தன்னை கேட்கவில்லை. எல்லாருடைய கண்களில் எஸ்தருக்கு தன்னை காண்கிற எல்லாருடைய கண்களில் என்ன கிடைக்குது, தயவு கிடைக்குது. இதெல்லாம் மறைமுகமாக கீழ்ப்படுகிற காரியத்துக்கு வெளியரங்கமாக ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, பதில் கொடுக்குறார். அப்படியே எஸ்தர் ராஜாவாகி ஆகாஸ்வேர் ராஜா அரசாளுகிற 7ஆம் வருஷத்திலே என்ன பண்ணுறாங்க, அங்கே ராஜா இடத்துக்கு கொண்டு வரப்படுறாங்க. பாருங்கள், 17 தான் ரொம்ப முக்கியம். ராஜா சகல ஸ்திரீகளை பார்க்கிலும் எஸ்தர் மேல் அன்பு வைத்தான். அவர்களை பார்க்கிலும் எல்லா சகல கன்னிகளை பார்க்கிலும் அவளுக்கு அவர் சமூகத்தில் என்ன கிடைச்சது, தயையும், அதிக தயையும் பட்சமும் கிடைத்தது. ஆகையால் அவள் என்ன பண்ணுறா, ராஜ கிரீடத்தை வஸ்தியின் ஸ்தானத்தில் பட்டத்து ஸ்திரீ ஆக்கிட்டான். ஸ்தானத்தை ராஜா கிரீடத்தை கொண்டு போய் யார் மேலே கொண்டு போய் சுருவுறாங்க, எஸ்தர் மேலே கொண்டு போய் சுருவுறாங்க. பெரிய ராஜகுமாரத்தி கிடையாதுங்க, ராஜ குலத்தில் பிறந்தவளும் கிடையாதுங்க. என்ன சொன்னாரோ சொன்ன பேச்சு கேட்டா. அகதிகளாக வந்திருக்கிறாங்க, சிறை பிடிச்சிட்டு போனவங்களாம் வந்திருக்கிறாங்க. அங்கே என்னங்க கிடைக்கும், அடிமை, கஷ்டம், வறுமை. அதன் மத்தியில் சொன்ன பேச்சு கேட்டு ஆண்டவர் சமூகத்தில் இருந்ததுனால காண்கிற எல்லாரும் கண்களையும் தயவு கிடைத்தது. அது மாத்திரம் இல்லை, ராஜா கண்களில் தயவு கிடைத்து பாருங்கள், அதிக தயையும் அதிக பட்சமும் கிடைத்தது. ஆகையால் ராஜா கிரீடத்தை எடுத்து போய் என்ன பண்ணுறாரு, வஸ்திக்கு பதிலாக என்ன பண்ணுறாங்க, அவளுடைய தன்னுடைய எஸ்தர் மேலே அந்த பட்டத்தை வச்சு எல்லாருக்கும் முன்னாடி எஸ்தர் பட்டத்து ஸ்திரீயாக, ராஜஸ்திரீயாக மாறிட்டா. அப்போ கீழ்ப்படிதல் ஒரு பெரிய உயர்வை கொடுக்கும். அல்லேலூயா. அப்போ கீழ்ப்படியும் பொழுது ஊழியத்தில் யார் ஆவிக்குரிய தகப்பனாக இருக்கட்டும், உங்கள் பெற்றோராக இருக்கட்டும், அவங்களுக்கு நம்ம என்ன பண்ணணும், கீழ்ப்படியணும். இதுவும் பிதாவாகிய தேவனுக்கு நம்ம அஞ்சு நடக்கணும். பிதாவானவர் நம்மளை கண்டிக்கும் பொழுது, ஆண்டவர் நம்மளை சிட்சிக்கும் போது, அந்த சிட்சையை நம்ம ஏற்றுக்கொள்ளும் பொழுது கர்த்தர் ஆச்சரியமாக அதிசயமாக நடத்துகிறார் பாருங்கள். அதுக்கப்புறம் அவளுடைய வாழ்க்கையில் ஆகாஸ்வேர் கடினமான ஒரு மனுஷனே மாறிட்டார். கோபக்கார மனுஷனே ஆகாஸ்வர் ராஜா தன்னுடைய மனைவியை கூப்பிடும்போது நம்ம வீட்டுக்காரங்க கூப்பிட்ற மாதிரிலாம் கூப்பிட மாட்டார். எப்படி கூப்பிடுவார், எஸ்தர் ராஜாத்தியே. எஸ்தர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதிக நேரம் இந்த புத்தகத்தை எடுத்து வச்சு படிப்பேன்.
கொஞ்சம் கொஞ்சமாக படிப்பேன், கொஞ்சம் கொஞ்சமாக படிப்பேன், ரசித்து ருசித்து படிப்பேன். எனக்கு அந்த டேஸ்ட்டு ரொம்ப பிடிக்கும். ஊறுகாய் என்ன பண்ணுவோம், ஊறுகாய் என்ன பண்ணுவோம், டமுக்குன்னு அள்ளி சாப்பிட்ருவோமா? ஊறுகாய் என்ன பண்ணுவோம், எப்படி சாப்பிடுவோம், தொட்டு சாப்பிட்ற முடிகிற வரைக்கும் ஊறுகாய் என்ன பண்ணுவோம், வச்சுட்டே இருப்போம். ஊறுகாய் ஐயா ஊறுகாய் ரொம்ப பிடிக்கணும், வாயில சாப்பிட்டுட்டா என்ன ஆகும், அவ்வளோ உப்பும் போயிடும். அப்புறம் சாப்பாட்டுக்கு மீதி சாப்பாடு இறங்கணும்ல. இப்போ நான் தொட்டு சாப்பிடணும். வேதத்தை நல்லா ருசித்து சாப்பிடணும். ருசித்து சாப்பிடும் பொழுது அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், அந்த காரியங்களில் செய்யும் பொழுது நமக்கு அதிக ஆசீர்வாதம். கீழ்ப்படிந்தா, சொன்ன பேச்சு கேட்டால் ராஜாத்தி ஆகிட்டா. கூப்பிடும்போது நான் எஸ்தர் ராஜாத்தியே உன் வேண்டுதல் என்ன, எஸ்தர் ராஜாத்தியே உன் மன்றாட்டு என்ன, எஸ்தர் ராஜாத்தியே இப்படி செய்யலாமா இப்படி செய்யலாமா. 9 அதிகாரம் 10 அதிகாரம் பார்த்து கூப்பிட்றப்பெல்லாம் எஸ்தர் ராஜாத்தியே ராஜாத்தியே அப்படின்னு சொல்லி ஹானர் பண்ணுற அளவுக்கு அவருடைய சொன்ன பேச்சு அவ்வளோ கனத்தை கொண்டு வந்துச்சு. இதை எதை செய்யாத, இப்படி செய்யாதன்னு கண்டிச்சதெல்லாம் அப்போ ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும். நடாது இப்படி டாடி ரொம்ப மிரட்டுறாரு அப்படின்னு அவர் நினச்சிருப்பான். ஆனால் அதுலாம் சொன்ன பேச்சு கேட்டு கேட்டு வந்ததுனால என்ன ஆயிடுச்சு, ராஜாத்தியாவே மாறிட்டா. அப்போ நம்ம கண்டிக்கிறது, கர்த்தர் சிச்சிக்கும் போது அற்பமாக எண்ணிடக்கூடாது, சோர்ந்து போயிடக்கூடாது, அதை அல்லல் தட்டக்கூடாது. என் தலையை அதை அல்லல் தட்டுவதில்லைங்கிற மாதிரி அல்லல் தட்டாமல் இருக்கும்போது நமக்கு ஒரு ஆசீர்வாதம் உண்டு. அப்போ யாரெல்லாம் சொன்னேன், சாமுவேலுடைய வளர்ப்பும் ஓப்பனை பிணக்காசுடைய வளர்ப்பும் எப்படிப்பட்ட வளர்ப்பாக இருக்கணும், சாமுவேலை போல வளர்கிற பிள்ளைகளாக இருக்கணும். ஆலயத்தில் தான் பணிவிட செய்யணும்னா சொல்லணும். எல்லாத்தையும் நம்ம செய்யும்போது அதுக்கு ஒரு பின்னாடி ஒரு ஆசீர்வாதம் உண்டு. அது பின்னாடி பட்டத்து ஸ்ரீ ஆகிறதுக்கு அவ்வளோ நாள் ஆச்சு. 6 மாதம் அதில் சுத்திகரிப்புக்கே அவ்வளோ நாள். நமக்கு உயர்வுக்கு சில நாட்கள், ஏற்ற காலத்தில் உயர்த்தும்படியே ஒரு பலத்த கரத்துக்குள்ளே அடங்கி இருங்கள். அப்போ அடங்கி இருக்கும்போது டக்குன்னு என்ன பண்ணிடுவார், உயர்வை கொடுப்பார். அப்போ அடங்கி இருந்து சிற்றையை நம்ம கவனிக்கும் போது நமக்கு ரொம்ப எந்த சிச்சையும் நீ சிச்சையை சகித்து பின்னானவை மறந்து போகிறாய் அப்படின்னு சொல்லிட்டு 50ஆம் சங்கீதத்தில் ஒரு வசனம் உண்டு. சங்கீதம் 50 எடுங்க, முடிச்சிடுறேன். சங்கீதம் 50 ஒரு வசனம், நீ சிச்சையை நீ பகைத்து என் வார்த்தைகள் உனக்கு பின்னாக இருந்து போடுகிறாய். நீ திருடனை காணும்போது அவனோடு ஒருமித்து போகிறாய். விபச்சாரோடு உனக்கு பதிலுண்டு. உன் பொல்லாப்பு, அதனால் உன் வாய் பொல்லாப்புக்கு திறக்கிறாய். உன் நாவு சற்பனையை பிணைக்கிறது. அதனால் நீ உட்காந்து இப்படியெல்லாம் உன்னுடைய சகோதரனுக்கு விரோதமாக தீங்கு பேசுகிற இப்படியெல்லாம் இருந்துச்சுன்னா நான் என்ன பண்ணிடுவேன், நான் உன்னைய வெறுத்து விடுவேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். அப்போ சிச்சை பண்ணும்பொழுது, சிச்சிக்கும் பொழுது நம்ம அதை அல்லல் தட்டக்கூடாது. அதை நம்ம ஏற்றுக்கொள்ளும் பொழுது அதில் சகிச்சு, அதில் கொஞ்சம் கண்ணீர் வந்தாலும் அந்த கண்ணீரை வடித்து, அப்புறம் இந்த குழந்தை என்ன பண்ணிடுது, அழுதுட்டு அப்புறம் திருப்பி அம்மா அப்பாட்ட என்ன பண்ணிடுது, போயிடுது. கொஞ்சம் வளர்ந்த பிள்ளைங்க கொஞ்சம் நேரம் என்ன பண்ணும், அம்மா திட்டிடுச்சு நான் பேசவே மாட்டேன் அப்படின்றாங்க. அப்புறம் பேசாமல் இருக்கிறாங்களா, அப்புறம் என்ன பண்ணிடுவாங்க, டக்குன்னு அந்த இலகன இருதயத்தை ஆண்டவர் கொடுப்பாரு. மறந்து பிள்ளைங்க நல்ல சமாதானமாக மாறி நல்ல ஒரு ஐக்கியத்தை ஆண்டவர் கொடுக்குறாரு. மறக்கிற தன்மையை ஆண்டவர் கொடுத்துட்றாரு. அதனால் என்ன பண்ணுறோம், நல்ல ஒரு ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ளுகிறோம். அதனால் நம்ம கண்டிக்கிறது ரொம்ப ரொம்ப நமக்கு முக்கியம். பிதாவானவர் கண்டிக்கும்போது, ஆவியானவர் கண்டிக்கும்போது நம்ம விட்டு கொடுக்கணும். அதனால் அதுக்கு நம்ம விட்டு கொடுத்து நம்ம கொஞ்சம் சரிப்படுத்திக்கிட்டோம்னா நமக்கு என்ன கிடைக்கும், உயர்வு கிடைக்கும். ராஜாத்தி அவ்வளவு கஷ்டத்தில் அவ்வளவு காரியங்களை அந்த அம்மா சொன்ன பேச்சு கேட்டதுனால ஒரே வார்த்தை, ஒவ்வொரு புத்தகத்துக்கும் நான் ஒரு சின்ன வார்த்தையில் நான் அந்த புக்கை நான் என் மனசுக்குள்ளே வச்சுக்குவேன். யோசுவா கீழ்ப்படிஞ்சு இருந்தார். மோசே என்ன சொல்கிறாரோ அப்படியே கீழ்ப்படிஞ்சார். மோசே காலம் முடிஞ்சிருச்சு. 120 வயசு காலத்தில் வேலையை முடிச்சுட்டு டியூட்டியை முடிச்சுட்டு போயிட்டார். அதுக்கப்புறம் அந்த ஸ்தானத்தில் யார் வாரா, யோசுவா வாரார். யோசுவா அத்தனை கோத்திரத்தையும் வழி நடத்துகிறார். அத்தனை கோத்திரத்தையும் நடத்துறது ஒரு பெரிய கீர்த்தி புகழ். பாஸ்டர் வாரார்னா எழுந்து நிற்பாங்க, விஷ் பண்ணுவாங்க, என்ன சொல்கிறாங்களோ அதை செய்வாங்க. மோசேக்கு எப்படி சொன்ன பேச்சு கேட்டாங்களோ அது போலவே யோசுவாவுக்கு என்ன பண்ணுறாங்க, சொன்ன பேச்சு கேட்டு நடந்ததுனால பெரிய ஆசீர்வாதம். எல்லாருக்கும் தேசத்தை பங்கு போட்டு, எதிரிகளை துரத்தி தேசத்தை பங்கு போட்டு கொடுக்குறாரு. அப்போ நம்ம சிச்சையை நம்ம ஏற்றுக்கொள்ளும் பொழுது கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்குறாரு. சிச்சையினால் நிறைய ஆசீர்வாத உயர்வுகள் உண்டு. நீதியாகிய சமாதான பலனை தரும். அப்புறம் தேவ பிள்ளைகளாக மாற்றும். சிச்சித்தா தான் தேவ பிள்ளைகளாகவே நம்ம வாழ முடியும். 3வது நல்ல ஆறுதல் செய்வோம். 29:17 வாசிப்போம். நீதிமொழிகள்.
ம் ம் மகனை சுச்சுவேஷன் தான் அவன் என்ன செய்வானா, ஆறுதல் செய்வான். மனசுக்கு ரொம்ப ஆறுதல் கொடுப்பான். முதிர் வயதில் என்ன பண்ணுவானா, ஆறுதலாக இருப்பான். அம்மா நம்மளை கண்டித்து வளர்த்தாங்க. எங்கள் அப்பா இறந்தப்போ கூட எல்லாரும் சொன்னது, எங்கள் அப்பா எங்களை அடித்து கண்டித்து வளர்க்கலன்னா நாங்கள்லாம் என்னவாயிருப்போம், இது மாதிரி வந்திருக்க மாட்டோம். ஒவ்வொருத்தரும் மைக்கு பிடிச்சி சாட்சி சொல்கிறாங்க எங்கள் அப்பா அடித்ததுக்காக. எங்கள் அப்பா அடித்ததுக்காக என் சகோதரர்கள்லாம் சாட்சி சொல்கிறாங்க. எங்கள் அப்பா மட்டும் கண்டித்து வளர்க்கலன்னா நான் நேரம் என்ன பண்ணியிருக்க முடியாது, இவ்வளோ பணம் சம்பாதிக்க முடியாது. தமிழ்நாட்டிலே வேலை கிடைக்கல. அப்போல்லாம் தமிழ்நாட்டில் வேலை போடலை, போஸ்டிங் போடலை. அப்போ நியூஸ் பேப்பரில் ஒரு வேலை வந்துருந்துச்சு. அதில் குஜராத்தில் ஒரு பெரிய ஸ்கூலில் ஒரு டீச்சர் வேணும்னு சொல்லிட்டு அதில் நிறைய இடத்துலேருந்து அந்த ஸ்கூல் டீச்சருக்கு போயிருக்கிறாங்க. ஒரு என்ட்ரியில் எங்கள் அண்ணன் ஒரு ஆள் செலெக்ஷன் ஆகியிருக்கார். பெரிய ஸ்கூலில் டாட்டா ஸ்கூல்னு சொல்லுவாங்க, டாட்டா பிர்லான்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அவர் ஸ்கூலில் இங்கேருந்து தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் சாதாரண ஸ்கூலில் படித்து ஏழ்மையில் படித்து வளர்ந்தவர் அடி பின்னி எடுத்துருவார். அடின்னா மட்டக்கல்லையால் அடிப்பார். என்ன சொன்ன பேச்சு கேட்கல, அங்கே சுற்றினா இங்கே சுற்றினா அடிப்பார். இதில் எல்லாம் கட்டுப்பட்டு இருந்ததுனால வேலை கிடைக்கல. போயிட்டு வாக்கியா வெட்டுறவங்களோட போய் வாக்கியா வெட்டு வராங்க. தெருவில் வாக்கியா வெட்டுறப்ப நிறைய பேர் படிக்காதவங்களாம் என்ன பண்ணுவாங்க, வேலை கிடைக்கலன்னு என்ன பண்ணணும், இருக்கிற வேலையை தானே செஞ்சாகணும். வாக்கியா வெட்டும்போது எல்லா பிள்ளைகள் ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் போகும்போது இவரும் போய் வாக்கியா வெட்டிகிட்டு இருப்பார். இப்படி போயிட்டு அங்கே ஏதாவது வாய்க்கால் அந்த வயல்ல எல்லாம் மீன் இருந்துச்சுன்னா மீனை பிடிச்சிட்டு பசங்க பிடிக்கும்போது பிடிச்சிட்டு வருவார். அப்படி கஷ்டப்பட்டுட்டு இருந்தவர் அங்கே ஒரு வேலை கிடைச்சிருக்கு, அதனால் போகணும் அப்படின்னு சொல்லும்போது பிரயாசப்பட்டு பணம் கூட அனுப்ப, அந்த முன்பணம் கொடுத்து அனுப்பணும்ல டிக்கெட்டுக்கலாம், அது கூட முடியாத சிரமத்தில் அனுப்பணும். அங்கே போய் இன்டர்வியூ வச்சா செலக்ட் ஆகி இங்கே கவர்மெண்ட்டில் ஸ்கூல் வச்சு வேலை வச்சு கூப்பிட்ற வரைக்கும் அங்கே தான் வேலை செஞ்சார். நல்ல சம்பளம். கரெக்டாக காலைல 7 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் தான், 12 மணி வரைக்கும் தான் ஸ்கூல். அதுக்கப்புறம் வந்துடுவாங்க, கொஞ்சம் ஸ்நாக்ஸு ஏதாச்சும் எடுத்துகிட்டு போவாங்க. அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு ஸ்கூலுக்கு வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் ஃப்ரீ. அதுக்கப்புறமும் ஒரு நிறைய பிள்ளைகளுக்கு டியூஷன் எடுத்து அதில் ஒரு சம்பளம். இப்படி நல்லா இங்கே வந்து அப்போ கலைஞர் ஆட்சியில் சீனியாரிட்டி படி டியூட்டி, சீனியாரிட்டி படி வேலை போட்டாங்க பாருங்கள். சீனியாரிட்டி படி இங்கேயும் வந்து லீவுக்கு வந்தாக்கா உடனே போய் பதிவு பண்ணி அதெல்லாம் வெரிஃபை பண்ணிட்டு போயிடுவார். பார்த்தா கரெக்டாக சீனியாரிட்டி படி இங்கே வாத்தியார் வேலை கிடைக்கிது. கிடைச்ச உடனேயே இது மாதிரிப்பா எங்கள் அப்பா வீட்டில் வந்துட்டு, எப்பா இது மாதிரி ஒரு இன்டர்வியூ வந்திருக்குது, ஒரு கார்டு வந்திருக்குது, சீக்கிரம் கிளம்பி வா. உடனே லீவ் போட்டு வந்து திருப்பி இங்கே வந்து வேலைக்கு எல்லாம். அன்றைக்கி இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சர்டிஃபிகேட்டு கிடைக்கல. என்னன்னா முக்கியமான சர்டிஃபிகேட்டு எல்லாத்தையும் சர்டிஃபிகேட் வெரிஃபை பண்ணுவாங்களா, அது மாதிரி கிடைக்கும்போது திருப்பி அந்த சர்டிஃபிகேட் ரொம்ப முக்கியமான சர்டிஃபிகேட்டாக. உடனே அண்ணாமலை யூனிவர்சிட்டிக்கு ஓடி போய், சார் இது மாதிரி எனக்கு இது மாதிரி வந்திருக்குது, எனக்கு இந்த ஒரு சர்டிஃபிகேட்டு மிஸ் ஆகிடுச்சு, இதை எனக்கு போட்டு கொடுங்க, இங்கே தான் நான் படித்தேன். நான் உடனே அத்தனை ஃபைலை எடுத்து என்னன்னா எப்படி எடுக்கணும், என்ன அவ்வளோ வேலைகளையும் போட்டுட்டு அத்தனை ஃபைல் எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி முடித்ததை, 15 வருஷத்துக்கு முன்னாடி முடித்ததை அதை எடுத்துகிட்டு வந்து ஃபைலெல்லாம் பார்த்து அந்த சர்டிஃபிகேட்டை அவங்க கொடுக்குறாங்க. கொடுத்து எல்லாத்தையும் கொண்டு போய் அந்த இதில் கொடுத்த உடனே ஆர்டர் வருது. அங்கே ரிசைன் பண்ணிவிட்டு வந்து இப்போ கவர்மெண்ட் ஸ்கூலு இங்கே வேலை செய்கிறாரு. இப்போ ஏஹெச்எம்மாக இருக்கிறாரு. கர்த்தர் நல்ல சம்பளத்தை கொடுத்து நல்ல பிள்ளைகளை கொடுத்து ஆசீர்வதித்திருக்கிறார். அல்லேலூயா. அப்போ கீழ்ப்படிதல் ரொம்ப முக்கியம். அப்படி படித்தோம்னா எங்கிட்டலாம் எப்படி இக்கட்டான சூழ்நிலையெல்லாம் கர்த்தர் என்ன பண்ணுவார், அவர் அனுகூலம் பண்ணுவார். என்னங்க இப்படி வந்து கேட்டிருக்கீங்க, நாங்களுக்கு இந்த வேலையெல்லாம் நாங்கள் முடிக்கணுங்க, இப்போ வந்து இந்த ஃபைலை தேடணும், எங்களால் முடியாது, போயிட்டு 2 நாள் கழிச்சு வாங்க தேடி வைக்கிறோன்னு சொல்லுவாங்களா இல்லைங்களா? ஆனால் அந்த நிமிஷமே உட்கார வச்சுட்டு, சார் ப்ளீஸ் சார் அந்த ஒரு சர்டிஃபிகேட் வேணும் சார், வெரிஃபை சார் அப்படின்னு போய் இந்த கைண்டாக ஒரு வார்த்தை சொன்ன உடனே எல்லா வேலையும் போட்டுட்டு எல்லாரும் அந்த ஆஃபீஸர் சொல்கிறாராம், அதை பாருங்கள் இதை பாருங்கள் இவருக்கு எடுத்து கொடுங்க, எல்லாம் கிடச்சி வாங்கி 2 நாளில் முடிச்சுட்டு திருப்பி போய் ஆர்டர் கையில் வாங்கி ஆர்டர் ஸ்கூலில் போன பிறகு எல்லாம் மூட்டை முடிச்சு எல்லாம் வீடே காலி பண்ணிட்டு வந்து இங்கே சேர்ந்துட்டாங்க. அல்லேலூயா. இப்போ சொல்லுவார், எனக்கு தூரத்தில் இருந்தது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அப்பா ஃபோன் பண்ணாங்கன்னா என்னமோ ஏதோ வயசானவங்களுக்கு என்னமோ ஏதோன்னு பக்குன்னு இருக்கும். வயசானவங்க தானே, அப்பா இப்போ இறந்துட்டாங்க. அப்போ என்னமோ ஏதோ எனக்கு பக்குன்னு இருக்குது, வேலை கிடச்சி இங்கே வந்தோன்னே தான் எனக்கு நிம்மதியாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இதெல்லாம் அந்த சிச்சையில் வரும் பொழுது அந்த மாதிரி சில போராட்டங்கள், சில நெருக்கங்கள், சில ஆபத்துக்கள், அனுகூலமான காரியங்களை கர்த்தர் என்ன பண்ணுவார், அவர் பார்த்துக்குள்ளுவார். ஒரு நயா பைசா இல்லாமல் ஆர்டர் வீட்டுக்கு வந்து நல்ல சம்பளத்தில் இப்போ ஹையர் செகண்டரி ஸ்கூல் 10th வரைக்கும் உள்ள ஸ்கூலில் அவர் ஒரு வேலை செய்கிற ஒரு வாத்தியாராக கர்த்தர் கிருபை செய்தார். அல்லேலூயா. எந்த சிச்சையும் தற்காலத்தில் கஷ்டமாக இருக்கும், அதுக்கப்புறம் நீதியாகிய பலனை தரும்.
ஆரம்பத்தில் கண்டிக்கும் போதெல்லாம் பயங்கரம், என்ன ஆச்சா பூச்சா நான் அப்பாட்ட பயங்கரமாக போராடுவார். பயங்கரமாக போராடிட்டு என்ன பண்ணுவார், சாப்பிட மாட்டார். அப்புறம் சமாதானப்படுத்தி சாப்பிட வைப்போம். இப்போ என்னை மட்டும் அப்பா இப்படி அடித்து நான் படிக்க வைக்கலைன்னா இப்படி என்ன பண்ண முடியாது, இவ்வளோ பணம் வாங்க முடியாது, நானும் என் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி என்ன பண்ணணும், கஷ்டப்படணும் அப்படின்னு அங்கே போய் திக்கு தெரியாத இடத்துல தேவன் என்னை நினைத்தருள்னால் லெட்டர் எழுது. திக்கு திசை தெரியாத இடத்துல தேவன் என்னை நினைத்தருளினார் அப்படின்னு சொல்லி சம்பளத்தை வாங்கி எல்லாம் பண்ணும்போது நன்றி சொல்லும் பொழுது அந்த காரியத்தில் எங்களுக்கு ஒரு லெட்டர், அப்போல்லாம் ஃபோன் கிடையாது இல்லைங்களா, அதுக்கப்புறம் தான் ஃபோன்லாம் வந்துச்சு. அப்போ இங்கிலாந்து லெட்டர் ஒரு பெரிய பரீட்சை பேப்பர் மாதிரி நிறைய காரியங்களை எழுதி இப்படி கஷ்டப்பட்டு அப்படி வந்துச்சு, இவ்வளோ பேர் வந்தாங்க, அப்படி வந்தாங்க, இப்படி வந்தாங்க, எல்லா காரியத்தையும் சொல்லி ஒரு அந்த வார்த்தை மட்டும் என்னுடைய இதயத்தை அந்த லெட்டர் படித்ததில்ல. அப்போல்லாம் நான் மேரேஜ் ஆகாமல் வீட்டில் இருக்கேன். திக்கு தெரியாத திசை தெரியாத இடத்துல தேவன் என்ன பண்ணார், நினைத்தருளினார் அப்படின்னு சொல்லி அங்கே தமிழ்நாட்டில் குஜராத்தில் இருக்கிற ஸ்கூலில் தமிழ்நாட்டிலேருந்து போனவருக்கு அவ்வளோ ரெஸ்பான்ஸ் கொடுத்து ஒரு ஸ்கூல் டீச்சராக ஆண்டிருக்கிற. அப்போ சிக்ஷை ரொம்ப ரொம்ப பின்னாடி நீதியாகிய பலனை தரும், சமாதானமான பலனை தரும் என்பதில் சந்தேகமே இல்லை. அப்போ சிக்ஷையை அற்பமாக எந்த சிக்ஷையை கேட்கும்போது சிக்ஷை ஞானிகளிடத்திலே தங்குமா. சிச்சை என்ன பண்ணாது, மூடன் ஞானம் சிச்சிக்கிறத கேட்க மாட்டான், ஆமாம் உனக்கெல்லாம் தெரியும் போங்க அப்படின்றோம். ஆனால் சிச்சை ஞானிகளிடத்தில் தங்கும். சிச்சையை சகித்தால் நம்ம தேவனுடைய பிள்ளைகளாக இருப்போம். சிச்சையை அற்பமாக எண்ணக்கூடாது. சிச்சைக்கான ஆசீர்வாதம் நீதியாக சமாதான பலனை தரும். தேவனுடைய பிள்ளைகளாக இருப்போம், வேசி பிள்ளைகளாக போகாமல் தேவனுடைய பிள்ளையாக இருப்போம். அடுத்து சிச்சையினால் ஆறுதல் சொல்லுவான். அவன் என்ன பண்ணுவான், அவன் ஆறுதல் சொல்லுவான், களிப்பு உண்டு பண்ணுவான் அப்படின்றோம். பிள்ளைகளை கண்டித்து வளர்க்கும்போது பின்னாடி தான் அதனுடைய மேன்மை தெரியும். சிச்சையினால் அன்பு அதிகமாக, எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை தான் என்ன பண்ணுவார், சிச்சிப்பார். தேவனுடைய அன்பு நம்மள அதிகமாக பெருகும். இப்போ செய்தி உங்களுக்கு புரிஞ்சிச்சிங்களா? அப்போ என்ன பண்ணணும், சிச்சிக்கும் போது கேட்டுக்கணும், சிச்சிக்கும் போது கேட்டுக்கணும். கேட்பீங்களா? சிச்சிக்கும் போது என்ன பண்ணணும், கேட்டுக்கணும். அப்போ கொஞ்சம் கஷ்டம்தான், கண்ணில் தண்ணி வரும். கண்ணில் தண்ணி வருமா வராதா? வருமா? உங்களுக்கெல்லாம் வந்திருக்கா? கண்ணில் தண்ணி வரும். அப்பா இப்படி திட்டுறாரே அப்படி திட்டுறாரே, சரி ரைட், அவருக்கு பிடிக்கலையா செய்யாமல் இருந்துக்கும் அப்படின்னு இருந்துட்டோம்னா கர்த்தர் பின்னாடி ஒரு உயர்வை கர்த்தர் கொடுப்பார். அதனால் சிச்சை ரொம்ப ரொம்ப முக்கியம். சிச்சித்து உடைய வேதத்தை கொண்டு போதிக்கிற மனுஷன் பாக்கியவான். சிச்சித்து ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸில் ஆண்டவர் ஒரு வசனத்தை கூட, சிச்சித்து உடைய வேதத்தை கொண்டு போதிக்கிற மனுஷன் பாக்கியவான். சிச்சை நமக்கு இல்லைன்னா நம்ம வேசி பிள்ளைகளாக இருப்போம். சிச்சையை நம்ம தகப்பன் சிச்சியாத புத்திரன் உண்டோ. அப்போ சிச்சிக்கும் பொழுது தான் ஆசீர்வாதம். தாய் நல்ல சிச்சித்து நல்ல சொன்ன பேச்சு கேளுப்பான அண்ணாள் விட்டுட்டு போனால் நல்ல பிள்ளையா தீர்க்கதரிசியாக கரைதிரை இல்லாத ஒரு தீர்க்கதரிசி, என் மேலே ஏதாவது ஒரு குற்றம் சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறார். வயசான காலத்தில் சாமுவேல் கேட்குறார். வயசாயிட்டார், எல்லாம் நியாயாதிபதி செஞ்சிட்டார், இப்போ வயசாகி மறக்க தருணம் அப்படி இருக்கு, ஏமே நாங்கள் ஏதாவது உங்களுக்கு ஏதாவது அநியாயம் செய்தது உண்டா அப்படின்னு சொல்லும்போது, ஒரு அநியாயம் செய்யலை, நாங்கள் சாட்சிகள்னு பொது ஜனங்க சொல்கிறாங்க. எவ்வளோ ஒரு பெரிய சாட்சி. ஆனால் ஓப்பனி பிணக்காசு அந்த உடன்படிக்கை பெட்டியை ரெஸ்பான்ஸ் பண்ணலை, ஆலயத்தை ரெஸ்பான்ஸ் பண்ணலை, அந்த பலியை ரெஸ்பான்ஸ் பண்ணலை, அவர்கள் யுத்தத்தில் மாண்டார்கள். அதனால் நமக்கு ஒரு எச்சரிப்பு. அதனால் நம்ம சிச்சையை ஆண்டவருடைய கொடுக்கும்போது, சிச்சையை நம்ம கேட்கும்போது, எஸ்தர் சொன்ன பேச்சு கேட்டு நடந்தா. சிச்சைன்னா என்ன, சொன்ன பேச்சு கேட்கணும், இதை செய்யாத அப்படின்னு சொன்ன பேச்சு கேட்டுட்டாலே போதும். நம்மளை இன்னும் ஆண்டவர் அப்படியே படிப்படியாக உயர்த்தி, யார் கண்ணில் தயவு கிடைக்கணும், யார் கண்ணில் பச்சை கிடைக்கணும், யாருக்கு கிரீடம் வைக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் அவர் என்ன பண்ணுவார், பார்த்துக்குவார். நம்ம சொன்ன பேச்சு கேட்டாங்க, கொடுக்குறத சாப்பிட்டாங்க, அமைதியாக இருந்தாங்க, எல்லாம் அப்படியே நாளாப்பார் ஒன்னேவா பார்ப்பார், என்னே தான் ராஜா பார்க்க போகிறாரு அப்படின்னு எல்லாம் என்ன பண்ணாங்க, உதட்ட பிதிக்கி இருந்திருப்பாங்க, எல்லாம் மேக்கப்பு நல்லா கோல்டன் ட்ரெஸ் எல்லாம் போட்டிருப்பாங்க. எல்லாத்துலேயும் சாதாரணமாக இருந்த பெண்ணை ஆகாஸ்வேர் ராஜா 120 தேசத்துக்கு ராஜாவாக இருந்த ஆகாஸ்வேர் என்ன பண்ணிட்டாரு, பட்டத்து ஸ்திரீயாக அந்த கிரீடத்தை கொண்டு வந்து யார் மேலே வச்சார், எஸ்தர் மேலே வச்சா. சொன்னபடி கேட்டு எப்படி நடந்தாலோ அதே போல் சொன்ன பேச்சு கேட்டு நடந்தா. அதான் 10 அதிகாரத்துலேயே மொர்தெகாய் என்னென்ன சொன்னாரோ, தகப்பனுக்கு விரோதமாக அல்லது அவங்க குடும்பத்துக்கு விரோதமாக சொல்ல மாட்டார். தேசத்துக்காகன்னு ஒரு வைராக்கியம் இருந்தது, தேசம் காக்கப்படணும், உன்னை கொண்டு வந்து ராஜாத்தியாக வச்சிருக்கிறார், தேசம் காக்கப்படணும் அப்படின்னு சொல்லி பெரிய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுக்குறார். அதுக்கு காத்திருந்து பெற்றுக்கொண்டது தான் ஆசீர்வாதம். அப்போ சிச்சை ஒரு பெரிய உயர்வை
கொடுக்கும். எழுந்து நிற்போமா? கண்களை மூடலாம், ஜெபம் செய்யலாம். ஹalleluya ஹalleluya. நன்றி ஆண்டவரே. கர்த்தாவே, பரிசுத்தமுள்ள எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. நல்ல வார்த்தையை நீர் கொடுத்திரப்பா. சிட்சித்து உம்முடைய வேதத்தை கொண்டு போதிக்கிற மனுஷன் பாக்கியவான். தகப்பன் சிட்சியாத புத்திரன் உண்டோ ஆண்டவரே. எந்த சிட்சையும் தற்காலத்தில் ஆண்டவரே கஷ்டமாக இருந்தாலும் ஆண்டவரே அதை பழகினவர்களுக்கு நீதியாகிய சமாதான பலனை தரும். கர்த்தர் எவனை சிட்சிக்கிறார் அவனிடத்தில் ஏற்கனவே அன்பாயிருக்கிறார் என்று சொன்னது போல் ஆண்டவரே கர்த்தாவே, நாங்கள் ஆண்டவரே எங்களை இதுவரையில் நல்ல சபையை கொடுத்து நல்ல கண்டிப்பை கொடுத்து நல்ல ஆண்டவரே கண்டிக்கிற ஒரு ஊழியக்காரனை கொடுத்து எங்களை நடத்துகிற கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இன்னும் ஆண்டவரே அந்த எஸ்தருக்கு கிடைத்த உயர்வை போல ஆண்டவரே ஒவ்வொருவரும் கர்த்தாவே நீங்கள் உயர்த்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆசீர்வதிக்கப்படும்படியாக ஜெபிக்கிறோம். அநேகர் கண்களில் தயவு கிடைக்கட்டும், அநேக இடங்களில் பட்சம் கிடைக்கட்டும் ஐயா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. கிரீடம் ஆண்டவரே ஆசீர்வாதம் கர்த்தர் நீர் கொடுத்து ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய நாம மாத்திரம் மகிமைப்படட்டும் ஆண்டவரே. இந்த நாளில் வந்திருக்கிற எல்லாரையும் நாங்கள் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். திருச்சபை குடும்பங்களை வாழ்த்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய கரம் கூட இருக்கட்டும் அப்பா. விருப்பங்கள் வாஞ்சைகளை கர்த்தர் நிறைவேற்றுங்க. உம்முடைய நாம மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளு நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன்.